भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்திய நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. மிக்க இரநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்கநெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். திருவாய்மொழி என்னும்படியான அற்புதமான திவ்ய கிரந்தத்திலே மாலுக்கு என்னும்படியான திருவாய்மொழி பாசுரங்களை இங்கே விண்ணப்பிக்க வேணும் என்று சுவாமியினுடைய நியமனம். திருவாய்மொழி 6ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழியினுடைய தாத்பரியத்தை இங்கு விண்ணப்பிக்க இருக்கிறேன். இது தாய்ப்பாசுரமாக அமைந்திருக்கிறது. தாயானவள் தன்னுடைய மகள் விஸ்லேஷ வியசனப்பட்டு கிடக்கும் நிலைய எடுத்துரைக்கிறார் போலே பாசுரம் அமைந்திருக்கிறது. கீழே இந்த பெண் பிள்ளைய என்ன பண்ணுகிறாள் கீழ் திருவாய்மொழியிலே அப்படின்னால், இந்த பெண் பிள்ளைய சேர்ந்தவர்கள் இப்பெண் பிள்ளைக்கு இப்ப அந்த திருத்தொலைவில்லி மங்கலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் மீது ஒரு ஆசை பிறக்க, அந்த எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய ஆசையினாலே அவள் மிகவும் அந்த எம்பெருமானையே நினைத்து கொண்டு கிடக்கிறாள். இவளை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அந்த எம்பெருமான மறக்கடிக்க வேணும் என்று பார்க்கிறார்கள். அப்பொழுது இந்த பெண் பிள்ளையினுடைய தோழி பராங்குஷ நாயகியினுடைய தோழியானவள் என்ன சொல்லுகிறாள்னா, ஆசையறுக்கிறாள். தொலைவில்லி மங்கலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே இவளை கொண்டு காட்டி கொடுத்தது நீர் அல்லவோ, அந்த எம்பெருமானை இவளுக்கு காட்டி கொடுத்தது நீங்கள் தானே. இப்பொழுதோ இவள் மீது ஆசை வைத்திருந்த அவனையே இவளையும் பிரிக்கணும், இவளை அவனை விட்டுட்டு பிரிக்கணும்னு நினைச்சுன்னா முடியவே முடியாது என்று சம்பந்தத்தை உணர்த்துகிறாள். ஆனாலும் இந்த தோழியானவள் என்ன பண்ணுகிறாள்னா,
பராங்குஷ நாயகியினுடைய அந்த நிலையை பார்க்கிறாள். அவள் மோகாங்கதையாக கிடக்கிறாள், மோகித்து விழுந்து கிடக்கிறாள். அப்படி மோகித்து விழுந்து கிடக்கக்கூடிய அந்த பராங்குஷ நாயகியினுடைய நிலையை பார்த்து தோழி என்னத்தான் சம்பந்தத்தை தாய்க்கு உணர்த்தினாலும் கூட அவளும் தன்னுடைய தோழியான பராங்குஷ நாயகி இப்படி விழுந்து கிடக்கிறாளே என்ன, நாயகியினுடைய தோழியும் மயங்கி விழுந்துடுறா. ஏனென்றால் இப்படி ஆகிவிட்டதே என்ன, அவளும் மோகித்து விழுகிறாள். இப்படி இருக்கக்கூடிய தசையில தான் இந்த தசையிலும் இவளை இந்த பெண் பிள்ளையை, எந்த பெண் பிள்ளையை அப்படின்னா பராங்குஷ நாயகியை ஜீவிப்பிக்க வேண்டும், வாழ்விக்க வேண்டும் என்ன, ஏதேனும் ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா அப்படின்ற எண்ணம் இந்த தாயாருக்கு இருக்கு. அப்படி இருக்கிற தாய் தரித்திருக்கிறாள். அப்போ இந்த பெண் பிள்ளை தலைமகள் அந்த எம்பெருமானை நினைத்து மோகித்து விட்டாள். தலைமகளை சேர்ந்த தோழியானவள் தலைமகளுடைய நிலையை பார்த்து மோகித்தாள். ஆனா தாயானவள் மோகித்தாளன்னா மோகிக்கவே இல்லையா, அவள் தரித்திருக்கிறாள். ஏன் தரித்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் இந்த தலைமகளுக்கு ஒரு நன்மை விளைய வேண்டும், இவளை ஜீவிப்பிக்க வேண்டும், இவளை வாழ்விக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தினாலே இவள் தரித்திருக்கிற நிலையிலே பாடும்படியான பாசுரங்கள் தான் இவை. ஆக இவளுடைய வளையாதிகள், இந்த பெண் பிள்ளையானவள் இருக்காளே, இந்த தாயாருக்கு இருக்கிற மகள் இருக்காளே, இந்த தலைமகளானவள் மெலிந்து போய்விட்டாள். அவள் மெலிந்து அப்படியே விழுந்து கிடக்க, துவண்டு கிடக்க, அவள் திருமேனியில் இருக்கக்கூடிய வளை முதலான அனைத்தும் தன்னடையே விட்டு போகின்றன, அவள் விட்டு தானாகவே போகின்றன என்று காட்டியிருக்கக்கூடிய நிலை. வளையாதிகள் காண காண சிதிலமாகிறபடியை கண்டு அது சிதிலமடைந்து விழுந்து விடுகின்றன. அவற்றை எப்படி சொல்லுகிறாள் அப்படின்னு சொன்னால், அவள் இழந்தது சங்கே, இழந்தது கட்டே, இழந்தது கற்பே அப்படின்னு இது பொழுத்து அது பொழுத்து இது பொழுத்து அது பொழுத்துன்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை காட்டுகிறார் நம்பிள்ளை. என்ன காட்டுகிறாள் அப்படின்னா, ஒரு ஊரே பத்திண்டு எரியறது. ஊரே பத்திண்டு எரியரிச்சே, அந்த ஊர்ல ஒருத்தருக்கு வீடு இருக்குன்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணுவார்னா, பாத்தீங்களா எங்க காத்துல எல்லாம் எரிஞ்சு படுத்தோம், எங்க காத்துல இருக்கக்கூடிய ஐயோ அந்த இடம் எரியறது, இதோ இந்த இடம் எரியறது, கட்டில் எரியறது, பீரோ எரியறது, இதோ எல்லாம் எரியறது, எங்க காத்துல இருக்கக்கூடிய பாத்திர பண்டங்கள் எரியறது, நகை எரியறது, இதெல்லாம் சொல்லுவாரோ இல்லையோ, தனித்தனியா சொல்லுகிறார் போலே இந்த பெண் பிள்ளையினுடைய தாயாரானவள் என்ன பண்ணுகிறாள்னா, விரகதாபத்தாலே எரியும்படியான தன் பெண் பிள்ளையின் நிலையை தானாகவே ஓரொன்று போய்விட்டதே, இது விழுந்தது அது விழுந்தது என்று இழந்தாள் 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 என்று அவள் இழக்கும் இழப்பையெல்லாம் தனித்தனியே சொல்லி இருக்கிறாள். விரகாக்னியிலே தன் மகள் இழந்தவற்றை அங்க ஊர்ல இருக்கக்கூடிய அக்னியிலே வீடு போனவத்தை அவா பேசினா, இங்க தன்னுடைய மகளானவள் விரகத்தினுடைய அக்னியினாலே பல விஷயங்களை இழந்து விட்டிருக்கிறாள் என்று காட்டியிருக்கிற பாசுரம் தான் இது. இதுல கீழ்த்திருவாய் மொழியாலே, அதாவது என்ன பண்ணுகிறது அப்படின்னால், கீழ்த்திருவாய் மொழியாலே அவன் கிடையாது 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 அப்படின்னாலும் விடமாட்டாதபடி தம்முடைய மனோவாக்காயங்கள் அவ்விஷயத்தை அதிப்பிரவணமாம்படியை சொல்லித்து. கீழ்த்திருவாய் மொழியில என்ன காட்டுகிறது அப்படின்னால், துவளில் மாமணி மாடம் என்கிற திருவாய் மொழியாலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்ன, அங்க இருக்கக்கூடிய திருத்தொலைவில்லி மங்கலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் அந்த பெண் பிள்ளையானவள் அந்த எம்பெருமான விடுறதாவே இல்லை. அவள் என்ன பண்ணுகிறாள் அப்படின்னால், தலைமகள் அந்த பெண் பிள்ளையானவள் அந்த எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கிறாள். அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தசையிலே நடக்கிற விஷயம் என்ன, தோழி போய் சொல்றா, இவனுக்கு அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற உறவு ஒழிக்க முடியாத உறவு, நீங்கள் இவளை பிரிக்க முடியாது, இவளை மறந்து விடுங்கள்னு சொல்றா. அப்படின்னால் கீழ்த்திருவாய் மொழியில வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துலையும் கூட இந்த பெண் பிள்ளை விடமாட்டாத உறவு இருக்கிற அதிப்பிரவணமான படி சொல்லித்து. அந்த எம்பெருமான் மேல அவளுக்கு இருக்கக்கூடிய மேலான பிரேம விஷயத்தை
கீழ்த்திருவாய்மொழியில சொல்லித்து அந்த பிரேமமானது என்னவாயித்து, இன்னும் அவன் கிடைக்கப்பெறவில்லையே என்று இதில் அந்த அலாபத்தால் வந்த பாரவசியத்தை சொல்லுகிறது. அந்த அலாபத்தால், அந்த எம்பெருமான பிரிந்த பிரிவினாலே அவனை கிட்டப்பெறாமையாலே இவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அலாபம், லாபமற்ற தன்மை, அவன் கிடைக்கவில்லையே என்கிற அந்த அலாபத்தினாலே அவளுக்கு ஏற்பட்ட பரவசம், இன்னும் துவண்டு போய் கிடக்கிறாள் என்று காட்டியிருக்கிற விஷயம்தான் இந்த இடத்துல அற்புதமாக இத்திருவாய்மொழியிலே இந்த தாயானவள் எடுத்து உரைக்கிறாள். அடுத்தது என்னவென்னால், நெடுமால் என்னே நின்னு கூமால் என்று தன் வியாமோகத்தை காட்டியாயிற்று இவளை இப்படி விளைத்தது. அதாவது அந்த எம்பெருமான் நெடுமாலாக இருந்து கொண்டு தன்னுடைய வியாமோகத்தை காட்டி இந்த பெண் பிள்ளையின் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசையை காட்டி அவளை வளைத்திருக்கிறான். எம்பெருமான் என்ன பண்றானா, இந்த பராங்குஷ நாயகியின் இடத்துல தான் வியாமோகத்தை, தன்னுடைய வியாமோகம், ஆசிரித வியாமோகம், அதே போல இந்த நாயகின் மேலே அந்த எம்பெருமானுக்கு இருக்கிற வியாமோகம், இதை எல்லாத்தையும் காட்டி வளைத்தான். அப்படி வளைத்தவன் இன்றளவும் அவளுக்கு அனுபவத்தை கொடுக்காமல் அவளிடத்திலே வராமல் நிற்கிறான். அப்படி இருக்கிறவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் தன்னை காட்டி இவள் தான் எல்லாம் தனக்கு என்று இவளிடத்திலே ஆசை வார்த்தைகள் பேசுகிறார் போலே பேசி, நீ எல்லால் நான் இல்லை என்னெல்லாம் பேசி இன்றாக இவளை இப்படி தவிக்க விட்டிருக்கிறானே என்ன இந்த தாயார் பேசுகிறாள். பெரியவன் தாழ நின்றால் பொறுக்கலாய் இராதிரே, ஒசந்தவன் ஏன் இவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னால், இந்த பகவான் ரொம்ப ஒசந்தவன் நீர்மை குணத்தை காட்டினானேயானால் தாழ்ந்தவனாக உயர்ந்த தன்னுடைய நிலையிலிருந்து தாழ முடியாது. அப்போ உயர்ந்தவன் தான் தன் நிலையிலிருந்து தாழ்ந்து வர முடியும். அப்போ உயர்ந்தவன் தன் நிலையிலிருந்து தாழ்ந்து வந்து இவளுக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு பார்க்கிற போது இவளுக்கு என்ன தோத்தறதான், எவ்வளவு வசந்தவன் நம்ம இடத்துல வந்திருக்கான், எவ்வளவு வசந்தவன் உயர்வு பாராமல் தாழ்ச்சி பாராமல் நம்ம இடத்திலே வந்திருக்கிறான் என்கிற ஒரு வியாமோகம் இவளுக்கும் அவன் மீது ஏற்பட்டிருக்கிறது. அதனால என்ன காட்டப்படுகிறது அப்படின்னால், இந்த பெருமானுக்கு அவள் தோற்றிருக்கக்கூடிய நிலை. அதனால இவன் மேலிருந்து கீழிறங்கி தன்னுடைய நீர்மையெல்லாம் காட்டி, தன்னுடைய வியாமோகத்துவம், ஆசிரித வியாமோகத்துவத்தை எல்லாம் காட்டி அவளை வளைத்து இன்றாக அவளுக்கு அனுபவ அலாபத்தை தான் கொடுத்தான். அனுபவமே கொடுக்கலையே, இந்த பெண் பிள்ளை இப்படி தவிக்க விட்டு போயிருக்கிறானே என்று காட்டி இருக்கக்கூடிய நிலை. அவனுடைய விஷயம் என்ன காட்டப்படுகிறது அப்படின்னால், அவன் பிராட்டிக்காக தரைப்படும்படியிலே அவன் வியாமோகம், ராமபிரான் பிராட்டிக்காக தரைப்பட்டு கிடந்தானே, அதுபோல இந்த எம்பெருமானும் கூட இந்த வெண்பிள்ளைக்காக தரைப்பட்டு கிடந்தானாம். ஆனால் தரைப்பட்டு கிடந்தவன் இன்றாக இவளை விட்டு போய் விட்டானே என்ன இந்த தாயானவள் பாடும்படியான பாசுரம். ஆக இந்த பதிகத்தினாலே இந்த பெண் பிள்ளைக்கு தன்னடையே இந்த வளையல் முதலானவை விட்டு போயினா, ஓரொன்றும் விட்டு போயினா என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம். ஆக இதுல பார்க்கிறார் மற்றொரு அற்புதமான விஷயத்தை இந்த திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்துல அவதாரிகையில ஈட்ல நம்பிள்ளை காட்டுகிறார். அதாவது துவரானுகுணமான அனுபவ அலாபத்தாலே ஆற்றாமை முறுக்கி கீழ்ச்சொன்ன தசை கலங்கி சம்பந்த ஞானமும் தரிப்புக்கு உறுப்பாக என்றிக்கே தளர்த்திக்கு உறுப்பாய்விட உபாய அத்தியவசாயமித்தனையும் கலங்காமல் இருந்து பிராப்பிய அலாப நிபந்தனமான பாரவசியத்தாலே ஏராளும் இறையோனில் தாம் வேண்டா என்று உபேட்சித்த ஆத்மீயங்களெல்லாம் தன்னடையே அழிந்து செல்லுகிறபடியை அனுசந்திக்கிறார். தாத்பரியத்தை ரொம்ப அழகா காட்டியிருக்கார். என்னவென்னால், துவரானுகுணமாக
அனுபவ அலாபத்தாலே ஆற்றாமை முறுக்கி. இந்த பெண் பிள்ளைக்கு பிராபியத்துவரை, அந்த பெருமான பிரிந்த பிரிவினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த பிராபியத்துவரையின் அனுகுணமாக அவளுக்கு அது என்னவாயிற்று, அந்த எம்பெருமானை பெறவில்லை என்கிற அந்த துடிப்பு, அந்த ஆற்றாமை முறுக்கி கீழ்ச்சொன்ன தசை கலங்கி என்னவாயிற்று, கீழ்ச்சொன்ன தசை கலங்கி சம்பந்த ஞானமும். இப்ப தலைமகளுக்கு தசை கலங்கி அவளுக்கு தோழி நிலை ஏற்பட்டு அந்த தோழி நிலையிலாவது தரிக்க முடியுமான்னா அந்த தோழி நிலையிலே காட்டப்பட்டிருக்கக்கூடிய சம்பந்த ஞானமும் தரிப்புக்கு உடல் அல்ல. இப்ப தலைவி நிலையில் இருக்கக்கூடியது தலைமகளாக இருக்கிற போது அவளுடைய அந்த பிராபியத்துவரை வெளிப்படும், ஆற்றாமை வெளிப்படும். அடுத்தது தோழியாக இருக்கிற போது சம்பந்த ஞானம் வெளிப்படும். தாய் நிலையிலே ஆழ்வார் பேசுகிற போது ஆழ்வாருடைய, அதாவது நமசப்தார்த்தத்திலே காட்டப்பட்டிருக்கிற உபாய அத்தியவசாயம் வெளிப்படும் என்று நம் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இதை கொண்டுதான் ரொம்ப அற்புதமான விஷயம் சூர்ணிக்க காட்டப்பட்டிருக்கிறது ஆச்சாரிய ஹிருதயத்திலே. ஆச்சாரிய ஹிருதயத்துல ஒரு அற்புதமான விஷயம் காட்டுகிறார் நாயனார். என்ன காட்டுகிறார் அப்படின்னால், சம்பந்த உபாய பலனில் உணர்த்தி துணிவு பதற்றம் ஆகிற பிரக்ஞாவஸ்தைகள், 3 விதமான அவஸ்தைகள். சம்பந்த உபாய பலன்களில் உணர்த்தி துணிவு பதற்றமாகிற பிரக்ஞாவஸ்தைகளுக்கு தோழி தாயார் மகள் என்ன பேர் அப்படின்னு காட்டுறார். இந்த விஷயம் புரிஞ்சால வழிய நம்மள வீட்டுல அந்த பங்கியில என்ன காட்டியிருக்காருன்றது புரியாது. சம்பந்தத்தில் உணர்த்தியாகிற பிரக்ஞாவஸ்தைக்கு தோழி என்ன பேர், உபாயத்தில் துணிவாகிற பிரக்ஞாவஸ்தைக்கு தாய் என்ன பேர், பலனில் பதற்றமாகிற பிரக்ஞாவஸ்தைக்கு மகள் என்ன பேர். பிரக்ஞான என்ன அர்த்தம்? பிரக்ஞானா முக்காலத்தை பற்றின நினைவுக்கு பேர் பிரக்ஞை. 3 காலத்திலும் இந்த பெண் பிள்ளைக்கு இந்த நிலை அமைந்திருக்கும், 3 நிலைகளும் அமைந்திருக்கும். அவள் எல்லா காலத்திலுமே எல்லா நேரத்திலும் இந்த பெண் பிள்ளைக்கு அந்த எம்பெருமானோடு தனக்குண்டான சம்பந்த ஞானம் என்னைக்கு இருக்கும். இந்த பெண் பிள்ளைக்கு இந்த எம்பெருமானுக்கும் தனக்கு இருக்கக்கூடிய சம்பந்த ஞானத்தாலே அவன்தான் உபாயம் என்கிற உபாய அத்தியவசாயமும் என்னைக்கு இருக்கும். அடுத்தது பேற்றில் பதற்றம், பலனை பெறுவதிலே பதற்றம் என்கிற துடிப்பு இவளுக்கு என்னைக்கு இருக்கும். இந்த 3 நிலைகளும் என்னைக்கு இருக்கும். ஆனால் இவளுக்கு ஓரொரு நிலையில ஓரொரு தசையில ஒன்றொன்று மீதூர்ந்து கிடக்கிற போது அப்பொழுது அந்த எம்பெருமானோடு தனக்குண்டான சம்பந்த ஞானம் மீதூர்ந்து கிடந்தால் தோழி பாசுரமாக அது வெளிப்படும். அந்த எம்பெருமானிடத்திலே உபாய அத்தியவசாயம் மீதூர்ந்து கிடந்தால் அப்பொழுது தாய்ப்பாசுரம் வெளிப்படும். அந்த எம்பெருமான் இவ்வளவு விட்டு பிரித்திருக்கிறானே என்கிற விஸ்லேஷ வியசனம் மீதூர்ந்து கிடந்தால் அப்பொழுது அது தலைமகள் பாசுரமாக வெளிவரும். ஆனால் எல்லா நேரத்திலையும் இந்த 3 நிலைகளும் இருக்கும். அப்ப சம்பந்தத்தில் உணர்த்தியாகிற பிரக்ஞாவஸ்தைக்கு தோழி என்று பேர். தோழி என்ன செய்வாள்? தோழியினுடைய வேலை என்ன அப்படின்னால், தாயானவள் இந்த மகளை தடுத்து நிறுத்துகிறாள். என்ன பண்ணுகிறாள் அப்படின்னால், நீ அதிப்பிரவணையாக, நீ உன்னுடைய நிலையிலிருந்து அதிகமான செய்கைகளை செய்யக்கூடாது. ஏனென்றால் நம் கொடி பிரபன்ன கொடி, நம் முயற்சியாலே அந்த எம்பெருமானை அடைவது என்பது கூடாது.
அதனால நீ முயலக்கூடாது, நீ அவனை பார்க்க செல்லக்கூடாது, அவனை அனுபவிக்கணும்ன்ற அந்த எண்ணத்தோடு இப்படி துவண்டு கிடக்கல் ஆகாது என்று உன் முயற்சியாலே ஏதேனும் செய்து விடுவளோ என்கிற எண்ணத்திலே இந்த பெண் பிள்ளைய தாயார் சிக்ஷித்து, மேலும் இவள் இப்படி கிடக்கிறாளே என்கிற எண்ணத்திலே என்ன பண்ணுவள் அப்படின்னால், எந்த அளவுக்கு போவோம் அப்படின்னால், தேவதாந்தர சம்பந்தத்தை மூட்டும் அளவுக்கு, ஒரு தேவதாந்தரத்தை கூட்டு அதுக்கு பலியிட்டு இந்த பெண் பிள்ளைக்கு என்ன வாயித்தோ என்று பார்க்க போதல், இந்த பெண் பிள்ளைய அந்த எம்பெருமானை விட்டு பிரித்து நீ இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, இதெல்லாம் இந்த பெண் பிள்ளை பண்ணுவோள், இந்த தாயார் பண்ணுவள். இவளுக்கும் அவனுக்கும் ஏற்பட்டிருக்கிற சம்பந்தத்தை உணர்த்துகிறாள் தோழியானவள். என்ன உணர்த்துகிறாள்னா, திருத்தொலைவில்லி மங்கலத்திலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கும் இவளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உணர்த்தி, நீங்கள் இவர்கள் இருவரை பிரிக்க போகாது, இவளை அவனை விட்டு பிரிக்க முடியாது, இவள் மீது இருக்கக்கூடிய ஆசை அறுத்து விட வேண்டும் என்று சொல்லும்படியான அந்த வகையம் தோழியினுடைய வேலை. அப்ப தோழி எங்கெங்கெல்லாம் அவள் வருகிறாளோ அப்பப்போதெல்லாம் அந்த பகவானுக்கும் இந்த பெண் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை தாய்க்கு உணர்த்தி, தாயானவள் இந்த வெண்பிள்ளை விஷயமாக ஏதோ சில விஷயங்களை அவள் நன்மைக்கு செய்கிறேன் என்று செய்கிற போது அது அவளுக்கு தீமையாக முடியும். நீங்கள் அவள் அந்த எம்பெருமானை விட்டு பிரிக்க வேணும் என்று பார்த்தாலாம், நீங்கள் அவளுக்கு வேறொரு மணாளனை தேடுவதற்காக ஸ்வயம்வரம் வைத்தாலாம், நீங்கள் அவளுக்காக அவள் இப்படி கிடக்கிறாளே, அவனை ஏதோ நோய்பட்டு விட்டதோ என்கிற எண்ணத்திலே, இந்த உலகியல் வகை கர்ம நிபந்தனமான விஷயத்தினாலே கட்டுண்டு கிடந்தாலோ என்கிற எண்ணத்தினாலே நீங்கள் தேவதாந்தரியாமியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை மற்ற தேவதைகளின் மூலமாக இந்த நோயை தீர்க்கணும்னு பார்த்தாலும் கூட, அப்போ தேவதாந்தர ஸ்பர்ஷமோ அவளை அழிச்சிடும், அந்நியசேஷத்துவமோ அவளை அழிச்சிடும், இல்லை என்னால் அவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த விஸ்லேஷ வியசனாதிகளாம் அவளை அழித்து விடும். ஆகையாலே அவனுக்கும் அவளுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்கிற அந்த சம்பந்த ஞானத்தை உணர்த்துகிறாள், சம்பந்தத்தை உணர்த்துகிறாள் தோழியானவள். ஆக தோழியாகிற நிலையிலே இந்த பெண் பிள்ளைக்கு, இந்த ஆழ்வாருக்கு என்ன விஷயம் மீதூர்ந்து கிடக்கும்னா, பிரணவார்த்தம் இவருக்கு நன்கு பிரகாசிக்கிற போது தோழி பாசுரமாக வரும். அடுத்தது நமசப்தார்த்தம் எப்பொழுது பிரகாசிக்கிற போது என்ன பாசுரம் வரும்னா, நமசப்தார்த்தம் பிரகாசிக்கிற போது அது தாய்ப்பாசுரமாக வெளிப்படும். அதனால தான் இந்த பெண் பிள்ளையானவள் பகவானை பார்த்தே கேட்பாள், என்னுடைய மகளுக்காக உமது இட்டமென்கோள் இவ்வாழைக்கே, இந்த ஏழைக்கு உன் இஷ்டம் என்ன, இந்த பெண் பிள்ளையை என்ன பண்ணணும்னு நினைச்சிருக்கீர், உம்மத்தான் நினைச்சுட்டு இருக்கான்னு சொல்லி அவள் தரித்து, இந்த பெண் பிள்ளை பேச முடியாத நிலையில் கூட அந்த பெண் பிள்ளையினுடைய விஸ்லேஷ வசனத்தை பேசி அவளுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று பேசி அந்த பெண் பிள்ளைய மேலும் பல நேரங்கள்ல அவள் பிராபியத்துவரானுகுணமாக செய்யும்படியான அதி பிரவருத்திகளையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவள் தாயார். ஏனென்றால் தாயானவள் நங்காய் இது நன்குடிக்கு நல்லதல்ல என்று தான் உபாய அத்தியவசாயத்திலே நிலை நின்று அந்த எம்பெருமான் என்றோ உன்னை வந்து இங்கு கை கொள்ள வேண்டும், அப்படி அல்லாமல் நீ அதிமாத்திர பிரவணையாய் அவன் இருந்த விடத்தேற போக வேணும் என்று பதறும் அளவிலும் அவன் தானே வர கண்டிருக்கை ஒழிய நீ படிகிடந்து புறப்படுகை குலமரியாதைக்கு போராது. அதாவது அந்த எம்பெருமான் தான் அங்கிருந்து இங்கு வந்து உன்னை கை கொள்ளணுமே ஒழிய நீ அவனை தேடிட்டு போறதுன்றது நம்முடைய குலமரியாதைக்கு இது சரி வராது. ஏன்னா இது பிரபன்ன குலம் என்று தாய் நமசப்தார்த்தத்திலே நிலை நிற்பவள். ஆனால் தலைமகளானவள் எப்படிப்பட்டவள்னா, பலனில் பதற்றமாகிற பிரஜாவஸ்தைக்கு மகள்
என்ன பேர். அதாவது இயற்கையிலே புணர்ந்து நாயகன் வைலட்சண்யத்திலே ஈடுபட்டு குலமரியாதைகளையும் பாராமல் கிட்டி அல்லது தரியேன் என்னும் பதற்றத்தை உடையவள். எப்படிப்பட்டவள்னா, அந்த எம்பெருமானோடு இவளுக்கு ஒரு சம்ஸ்லேஷம் ஏற்பட்டு விட்டது. அந்த சம்ஸ்லேஷம் ஏற்பட்டு விட்டதனாலே இவள் அந்த எம்பெருமானுடைய வைலட்சண்யத்திலே, மேன்மையிலே, குணங்களிலே, சௌந்தர்யாதிகளிலே ஈடுபட்டு அந்த எம்பெருமான் பின்னால போறதை தவிர அவள் துடிப்பு அவளை அவன் பின்னாலேயே போக வைக்கும். அப்படி இருக்கிற போது இந்த பெண் பிள்ளை அவனை கிட்டாமல் தரிக்க முடியாது என்கிற நிலையை எய்தும்படியான பதற்றம் இருக்கிறது பாருங்க. அந்த பதற்றத்துக்கு மகள் என்ன பேர். அப்போ சம்பந்தத்தை உணர்த்துபவள் தோழி, உபாய அத்தியவசாயத்திலே நிலை நின்று துணிந்திருப்பவள் தாய், பலனில் பதடி பலனுக்காக பதறி கிடப்பவள் தலைமகள். அப்ப தலைமகள் பிராபியத்வரையிலே நிலை நிற்கிறாள். அப்போ அவளுக்கு இருக்கிற துடிப்பு என்பது முயற்சியிலே சேருமா, உபாயத்திலே சேருமான்னா உபாயத்தில் சேராது. அவளுக்கு இருக்கக்கூடிய துடிப்பானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது பிராபியத்திலே சேரும். இது எதனால விளைந்தது? இது இந்த பிராபியத்வரை, இந்த துடிப்பு, இது சாத்தியத்துக்கு சமமாக இருக்கிறது. எந்த சாத்தியம்? பகவானுடைய முகமலர்த்தியை ஏற்படுத்துகிறது. பகவானுக்கு இவளுக்கு இருக்கிற துடிப்பு பகவானுக்கு எங்கே இந்த முகமலர்த்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது சாதனத்துக்கு எது ஏற்றம்னா சாதனமும் சாத்தியமும் சமம். பகவானாகிற உபாயத்துக்கு எது ஏற்றம் அப்படின்னால் அந்த பகவானாகிற உபாயமானது அதுவே பகவானே வழியாகவும் இருக்கான், பகவானே பலனாகவும் இருக்கிறான். அதுதான் பகவானுக்கு இருக்கிற ஏற்றம். அதுபோல இந்த பகவானாகிற உபாயமானது நாம் பெரும்படியான பலனும் பகவானே ஆகையாலே வழியும் பலனும் ஒன்று. அப்ப அதுதான ஏற்றம். பலனுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது இந்த பகவான் ஆகிற வழி, சமமா இருக்கு. அதுபோல இந்த பிராபியத்வரை இருக்கு பாருங்க, அதுவும் பலனுக்கு சமமாக இருக்கிறது. அது எப்படி? இவனுக்கு பலன் என்னன்னு முதல்ல பார்க்கணும். நமக்கு இந்த பிரபந்தனுக்கு எது பலன் அப்படின்னால் ஈஸ்வரனுடைய முகமலர்த்தி பலன். ஈஸ்வரனுக்கு என்ன முகமலர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொன்னால், இவனுக்கு நம்ம மேல இவ்வளவு துடிப்பா, இவ்வளவு ஆசையா, நமக்கு இந்த மாதிரின்னா ஒரு ஞானி எதிர்பார்த்துன்றோம்ன்ற ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அப்ப ஈஸ்வரனை சந்தோஷிப்பிக்க இவனுக்கு கர்த்தவியாம்சமாக இருக்க, அதுவே பலனாக இருக்க, இந்த துடிப்பு ஈஸ்வரன் முகத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுனால அது பலனா இருக்கு. அப்ப ஈஸ்வரனுக்கு பலனை ஏற்படுத்துதல், அதாவது சந்தோஷத்தை ஏற்படுத்துதல் பலன், அதுதான் சாத்தியத்துக்கு சமானம். எது? இந்த பிராபியத்வரையும். சாத்தியம் ஈஸ்வர முகமலர்த்தி, பலன் ஈஸ்வர முகமலர்த்தி, அதை கிரியேட் பண்றது இந்த பிராபியத்வரையும். அதே போல பகவானாகிற உபாயமும் நமக்கு கைங்கரியத்தை கொடுத்து பலனை காட்டி கொடுக்கிறான். அதனால அவனும் பலனுக்கு ஈக்குவல், இவனுடைய பிராபியத்வரையும் பலனுக்கு சமமா இருக்கு. அதனால சாத்திய சமானம். அடுத்தது விளம்ப அசகம். எது அப்படின்னால் இந்த சாதனம் பகவானை உபாயமாக கொள்ளுகிற போது இந்த பகவானானவன் விளம்பத்தை பொறுக்க மாட்டான். பகவானாகிற உபாயம், பிரபத்தி ஆகிற பகவதேக உபாயத்துவத்துக்கு எது பெருமை அப்படின்னால் அது விளம்பத்தை பொறுக்காது. அப்போ எந்த அந்த பிரபத்தியானது அந்த ஜன்மத்திலேயே பலனை கொடுத்தருவது, அந்த பிரபத்தியானது மீளவும் இவனை நீட்டித்து செல்லவில்லை. காலதாமதம் ஏற்படாத ஒன்று பிரபத்தி. அதே போல இந்த துடிப்பும் கூட காலதாமதத்தை பொறுக்க முடியாததுனால தானே ஏற்பட்டது. எதனால பிரபத்தியில ஈடுபடுறோம் அப்படின்னால் அது விளம்பம் பொறாது என்பதனால.
விளம்பம்னா இந்த தாமதத்தை பொறாது என்பதனால, தாமதத்தை பொறாததுனால பகவானாகிற உபாயத்துல ஈடுபடுறோம். இந்த பிராபிய துறை என்னும்படியான துடிப்பும் கூட தாமதத்தை பொறாததுனாலே ஏற்பட்டது. ஆகையாலே இந்த பிராபிய துறை இருக்கிறதே, அது சாத்தியமான பலனுக்கு சமமான ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு ப்ரூஃப் ஸ்ரீவச்சன புராணத்தில் காட்டுறார். மற்றொரு விஷயம் காட்டப்படுகிறது என்னவென்றால், இந்த எம்பெருமானை இவன் நினைத்து நினைத்து துடித்து நோன்பு நோர்க்கை மடலெடுக்கை முதலான இந்த அதிப்பிரவருத்தி செய்கைகளை செய்கிற போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அது பலனினே சேருமா அப்படின்னால் இல்லை. ஏனென்றால் அது எதனாலே வந்தது, இவனுக்கு எதனால இது வந்தது அப்படின்னு சொன்னால், ஞான விபாக காரியமாக வரும் அஞ்ஞானம், ஞான விபாக காரியமான அஞ்ஞானத்தால் வருமவையெல்லாம் அடிக்கழிஞ்சி போரும்னு காட்டுறது. அப்ப ஞானத்தின் முதிர்ச்சியாலே ஏற்படுகிற ஒரு அஞ்ஞானம் இருக்கே, அது கூட பொண்ணு கொடுத்து எடுத்துக்கணும். அவ்வளவு வசந்தது இந்த பிராபியத்துவரை அப்படின்னு காட்டப்படுறது. அப்போ இது பிராபியத்துறைக்கு எது பெருமைனா, அது சாத்தியமான பலனுக்கு சமானமாக இருக்கிறது. அதனால இது ஒரு காலத்திலும் தன்முயற்சியிலே சேராது, இது உபாயத்திலே சேராது. உபாய பலமாய் உபேயாந்தர்பூதமாய் இருக்கும் அது உபாய பிரதிபந்தகம் ஆகாதுன்னு காட்டுறார். உபாய பலமாய் இந்த துறை பிராபிய துறை யாரால ஏற்பட்டதுன்னா, உபாயமான பகவானாலே ஏற்பட்டது. உபாயமான பகவானாலே ஏற்படுகிற பலன்தான் கைங்கரியமாகிற பலன், நாராயணாய சப்தத்தில் காட்டுறது. அதே போல உபாயமான பகவானாலே ஏற்படுகிற பலன்தான் இந்த பிராபிய துறை. அப்போ அதுவும் பகவானால ஏற்படுறது, இதுவும் பகவானால ஏற்படுறது. அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே, உபாய பலமாய் உபேயாந்தர்பூதமாய். இது உபேயத்திலே சேர்கிறது. ஏனென்றால் பகவானுக்கு இவனுக்கு இவ்வளவு துடிப்பான்ற ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ஒரு உதாரணம் சொல்றதுனால், குழந்தை 2 வயசு குழந்தை, தகப்பனார் அந்த குழந்தைய விட்டு பிரிந்ததே இல்லை. 2 நாள் வெளியூர் போயிட்டு வரேன்னு போறச்சே அந்த குழந்தை காலை கட்டிண்டு அழறது, தகப்பனார் காலை கட்டிண்டு. அந்த சமயத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், தகப்பனார் என்னத்தான் அந்த குழந்தையை சமாதானப்படுத்தினாலா என்ன பண்றார், ஆத்துல இருக்கிறவாளுக்கு ஃபோன் பண்ணி, ஆத்துல இருக்கிற தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி, குழந்தைக்கு என் பேர்ல எவ்வளவு ஆசை பத்தியா, ஒரு 2 நாள் கூட என்னை புரிந்து விட்டு இருக்க முடியவில்லை, எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு, என் குழந்தைக்கு என் பேர் இவ்வளவு ஆசையா அப்படின்னு பூரித்து போகிறார் தகப்பனார். அதுபோல அந்த பகவானும் கூட இந்த தலைமகளுக்கு என் பேர்ல எவ்வளவு ஆசையா, ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்மளை சேரணும்னு நினைக்கிறாளே, இவ்வளவு துடிப்பு இருக்கிறதே என்கிற ஒரு சந்தோஷத்தை விளைவிக்கிறது. அதனால இது பலனிலே சேரும் உபேயாந்தர்பூதம் அப்படின்னு காட்டுறார். அதனால இந்த பிராபியத்துவரை நாராயணாய சப்தார்த்தம் மீதூர்ந்து கிடக்கிற போது, நாராயண சப்தத்திலே சொல்லப்பட்ட அந்த எம்பெருமானுடைய ரூப குண விபூதிகளை அனைத்தையும் நினைத்து 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 எப்பொழுது அடைய போகிறோம் என்கிற துடிப்பினாலே ஏற்படும்படியான ஒரு துறை இருக்கிறதே, அந்த துறை அது தலைமகள் வாயிலாக வெளிப்படும். இது வரைக்கும் பார்த்தாச்சு. இதுக்கும் இந்த வியாக்கியானத்துல காட்டியிருக்கிற விஷயத்துக்கு என்ன சம்பந்தம், என்ன விஷயம்னு பார்க்கணும். இவர் என்ன சொல்றார் அப்படின்னால், இவளுக்கு இருக்கக்கூடிய பிராபிய துறையின் அனுகுணமாக அந்த எம்பெருமானை அனுபவ அலாபத்தினாலே ஏற்பட்டிருக்கிற முறுக்கு, அந்த ஆற்றாமை முறுக்கி கீழே சொன்ன தசை கலங்கி விட்டாள். யாரு? இந்த தலைமகள். அவள் பகவான பிரிந்த பிரிவினாலே பிராபிய துறையினாலே கலங்கி கிடக்கிறாள். சரி, இவள் கலங்கி கிடக்கிறாளே, இவள் கலங்கி கிடப்பதற்கு காரணம்
தொலைவில்லி மங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானோட சம்பந்தம் அதை அறுக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய அந்த தாயை பார்த்து தோழியானவள் இவள் சம்பந்தத்தை எடுத்து உரைக்க வருகிறாள் இந்த தலைமகளுக்கு துணையாக. ஆக பிராபியத்துறைக்கு துணையாக தோழியாகிற சம்பந்த ஞானம் வருகிறது. அதைத்தான் இங்க காட்டுறார். தலைவியான பிராபியத்துறைக்கு துணையாக தோழியாகிற சம்பந்த ஞானம் வருகிறது. வந்து சம்பந்தத்தை உணர்த்தி அது தலைவியை எழுப்பும்னு பார்த்தா இந்த தோழியும் தலைவி இப்படி விழுந்து கிடக்கிறாளே என்று விழுந்து விடுகிறாள். அப்படி விழுந்து கிடக்கிற போது அப்ப தோழியான சம்பந்த ஞானமும் விழுந்து கிடக்கிறது, தலைமகளான பிராபியத்துறையும் விழுந்து கிடக்கிறது. அப்ப நிக்கிறது எது? தரித்து நிற்பது அப்படின்னால் தாயாகிற உபாய அத்தியவசாயம். அதனால தரித்து நிற்கிற உபாய அத்தியவசாயமானது தலைமகளுடைய நிலையை எடுத்து பேசும்படியான பதிகம் இந்த மாலுக்கு வையமளந்த மணாளருக்கு என்கிற திருவாய்மொழி. அவ்வளவு அழகான விஷயத்தை, நுட்பமான விஷயத்தை காட்டியிருக்கிறார் இதனுடைய அவதாரிகையிலே. இப்ப பாசுரத்துக்குள்ள போவோம். இதுல முதல் பாசுரம் மாலுக்கு வையமளந்த மணாளருக்கு நீலக்கருநிற மேக நியாயருக்கு கோலச் செந்தாமரை கண்ணருக்கு என் கொங்கலர் ஏலக்குழலி இழந்தது சங்கே. இதுல வளையல் காணாமப்படுத்துவோம் அப்படின்ற. அதாவது இந்த இடத்துல காட்டியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னால், இந்த பெண் பிள்ளையானவள் முதல் பாசுரத்துல இந்த பெண் பிள்ளையானவள் வாமனாவதாரத்திலே அவள் ஈடுபட்டு அந்த எம்பெருமானுடைய குணசேஷ்டிதங்களிலே அகப்பட்டு தன்னுடைய வளையை இழந்தாள் அப்படின்னு காட்டுறது. மாலுக்கு மின்னிடை மடவார்ல போகு நம்பி நீ எனக்கு வேண்டாம்னு சொல்றா. வேண்டாவன்ன நீ எனக்கு வேண்டும் என்று தடுமாறி நின்ன நிலையை பெருமான் என்ன பண்றான்? தக்க சமயத்திலே வருவான் என்று நினைத்தாள் தலைவன் அவன் டிலே பண்ணிட்டான் வரத. அப்போ அந்த மின்னிடை மடவார்ல இவள் தலைவன் வந்தாலும் கூட அவனிடத்துல ஊடிக்கொண்டிருக்கிறாள், முகத்தை திருப்பி கொண்டிருக்கிறாள். போ, கிளம்பி போ, நீ வராதே அப்படின்னு விடுறான். ஆனாலும் கூட அவன் இவள் மேல இருக்கக்கூடிய வியாமோகத்தை காட்டி அவளுக்காகவே தடுமாறி நின்று இவளை இப்படி பாடு. அப்படி இருந்தவன் தாயார் சொல்றாளாம், மாலுக்கு எப்படி இருந்தா தெரியுமா? என் பெண் பிள்ளை இவனை கோச்சுண்டு போன்னு சொன்னாலும் வீட்டு வாசல்லையே விழுந்து கிடந்தான். அப்படி இருந்தவன் தான், அப்படி வியாமோகமே வடிவெடுத்தவனாக இருந்தவன் தான். அதனால்தான் அவனுக்கு மால்னு பேரு. ஏன் அவனுக்கு மால்னு திருநாமம் வந்தது அப்படின்னால், என் பெண் பிள்ளையின் இடத்துல அவள் உதறி தள்ளினால் அவன் போகாம இருந்தான். அப்படிப்பட்டவன் இன்னைக்கு என் பெண் பிள்ளை என்ன பண்ணிட்டான் பாத்தியா, இன்னைக்கு என் மகளை என்ன பண்ணிட்டான் பாத்தியா அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய நிலை. சரி, அவள் இருக்கும் இடம் தேடி வந்தபோது சர்வேஸ்வரன் என்கிற எண்ணத்திலே வந்திருந்தாள். என் பெண் பிள்ளை அவன் மேல ஈடுபட்டு இருக்க மாட்டா. ஆனா அவன் என்னவோ சுதந்திரனல்லன், அவளுக்கு பரதந்திரனை போல அவ வீட்டு வாசல்ல விழுந்து கிடந்தான். அதனால அவள் ஏமாந்துட்டா பாவம். இன்னைக்கு என் பிள்ளை பாடாப்படுறா அப்படின்னு சொல்றா. மாலுக்கு தன்னுடைய சர்வேஸ்வரத்துவத்தை காட்டி அவளை மயக்கல, தன்னுடைய ஆசிரித வியாமோகத்துவத்தை காட்டி அவன் மயக்கினான். அப்போ வியாமோகத்தை உடையவன் மாலுக்கு. வையமளந்த மணாளருக்கு யாவது என் பிள்ளை அவனை உகந்தாள், அவளுக்காக அவன் விழுந்து கிடந்தான். ஆனா அவனை வேண்டாம் என்று உகவாமல் நான் ராஜான்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த இந்திரனுக்காக அந்த இந்திரனிடத்தை வியாமோகம் வச்சுட்டு இருந்தானே.
இது ஒருபடி மேல. எனக்கு அவனை பிடிக்கும், அதனால அவன் என் வீட்டு வாசல்ல நின்னது ஒரு அதுல ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. ஆனா அவன் வேண்டாம்னு இருக்கிற இந்திரனுக்காகவும் கூட அவன் வியாமோகத்தோடு அவனுக்காக தன்னை அழியமாறியும் மண்ணளந்தானே இறந்தானே மண்ணளந்தானே வையமளந்த மணாளருக்கு உகவாதாரையும் கூட விடமாட்டாத வியாமோகம். அழித்தாய், மகாபலியையும் உன்னுடைய திருவடியை கொண்டுதான் அழித்தாய், என் பெண் பிள்ளையும் இந்த திருவடியை கொண்டுதான் அழித்தாய். அப்போ அங்க நீ திருவடியை கொண்டு உலகளந்த போது உமக்கு நான் அடியவன் ஒத்தன் சொன்னவன் உண்டா? ஆனா உனக்கு மட்டுமே நான் அடியவள் அப்படின்னு நீ சேஷித்வத்துக்கு சமைந்தார் போலே உலகளந்தார் போலே அடிச்சியோம் தலைமிசை நீ அணியா என்று சேஷத்துவத்துக்கு சமைந்தவள் இவள் ஒருத்தீரே. இவள் ஒருத்திதான ஒருத்தியுமரே. மூவடிமண் கொண்டளந்த மன்னன் சரிதைக்கே மன்னன் சரிதைக்கே மாலாகி பொன் பயந்தேன். ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் காட்டுறார். மூவடிமண் என்று சொல்லி அந்த மண்ணை கொண்டு அளந்த அந்த விஷயத்துக்கே மன்னன், அந்த மன்னனுடைய அந்த சரித்திரத்துக்கே மயங்கி போய் எனக்கு பொன் பயந்தேன், எனக்கு பொன் கிடைச்சார் போல இருந்தது. அந்த எம்பெருமான் தானிறந்து மண் பெற்றான், இவள் பொன் பெற்றாள். அந்த எம்பெருமானுடைய சரித்திரத்தை பெற்றாள் இல்லையோ, பொன் பெற்றாள். உகப்பாலே பெறுமது உரை பெற்றிருக்குமே. அதாவது அவள் தன்னுடைய ஆசையால பெற்றது அது உரைத்து பார்க்கலாம் போலே அமைந்திருக்கக்கூடியது மலாளன். அடுத்தது போக்தாவாக இருக்கக்கூடியவன். அடுத்தது அந்த எம்பெருமானுடைய முதல்ல என்ன காட்டினாள்? அவன் ஆசிரித வியாமோகத்துவத்தை காட்டி, அடுத்தது உகவாதாரையும் கூட விடமாட்டாதே இருக்கக்கூடிய வியாமோகத்தை காட்டி, இப்பொழுது நீல கருநிற மேக நியாயர்க்கு அந்த எம்பெருமானுடைய அந்த திருமேனியில இருக்கக்கூடிய அந்த மேன்மையை காட்டுகிறாள். அதாவது மேகத்தை போல இருக்கக்கூடியவன் மேகஸ்வபாவன், நியாயம் சமம், நீல கருநிற மேகம். எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய நிறம் அதுக்கு ஒரு விசேஷனம் காட்டுகிறாள். நீல கருநிற மேகம் என்ன நெய்த்து கருத்த நிறத்தை உடைய மேக சுபாவன், கருத்த மேகங்களை போல இருக்கக்கூடியவன். நியாயம் அப்படின்னா சமம், மேக நியாயருக்கு. அப்போ இந்த எம்பெருமான் மேகத்துக்கு அந்த எம்பெருமானுக்கு என்ன சாமியம் அப்படின்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கக்கூடியது மேகம். அந்த எம்பெருமானும் கூட தனக்கு என்ன பிரயோஜனம் என்கிற எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரயோஜன நிரபேட்சமாக கொடுக்கக்கூடியவன். மேகம் கொடுத்துடுத்தேயானால் கொடுக்க பெறாத போது, கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாத போது வானம் வெளுத்திருக்கும். அதே போல எம்பெருமானுக்கு கொடுக்க பெறாத போது அவன் உடம்பு வெளுத்துப்படுமா, ஐயோ இவனுக்கு கொடுக்க முடியலையேன்னு. கொடுக்கிற போதுதான் அந்த எம்பெருமானுக்கு உடல் கருத்திருக்கும். அடுத்தது அந்த மேக நியாயருக்கு, நீலக்கருன்ற மேக நியாயருக்கு அப்படின்னு சொன்னால் என்னத்தான் ஆசிரித வியாமோகம்னா அத்தை விட்டுடும். அதை பத்தி நீ யோசிக்கிறேன்னு யாராவது சொன்னா கூட ஆசிரித வியாமோகத்தை கூட தள்ளி வச்சுடலாம். அந்த எம்பெருமானுடைய திருமேனியை பார்க்கிற போது அதுல ஈடுபடணும், அவன் இடத்துல ஈடுபடணும்ன்ற எண்ணம் எப்பொழுதும் ஏற்படுறதே அப்படின்னு காட்டியிருக்கிற விஷயம் நீல கருநிற மேக நியாயருக்கு. கோலச்செந்தாமரை கண்ணருக்கு. அடுத்தது வாத்சல்யத்தாலே குதலை சிவந்த கண்களை உடையவன், விகாசாதிகளை உடையதான திருக்கண்கள், விகாசமாக இருக்கக்கூடிய திருக்கண்கள். எப்படிப்பட்ட கண்கள்னா தாமரைய போல இருக்கக்கூடிய கண்கள்.
எப்படி வேதாந்தம் கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி என்று பெருமானுடைய திருக்கண்கள் தாமரையை போல இருக்கிறதுன்னு காட்டுறதோ அதுபோல கோலச்செந்தாமரை கண்ணர்க்கு அப்படின்னு காட்டுகிறாள். அப்போ விசேஷணம் தோறும் அவனுக்கு என்று தனித்தனியே அகப்பட்ட துறைகளை சொல்லுகிறாள். ஒவ்வொரு விசேஷனம் சொல்றா. கீழே என்ன சொல்றா? நீலக்கருநிற மேக ஞாயருக்கு, கோல செந்தாமரை கண்ணருக்கு. அப்போ ஒரு விஷயம் சொல்லுகிற போது அப்போ அது தனியா விசேஷனம். திருமேனியில் இருக்கக்கூடிய நிறத்துக்கு ஒரு விசேஷனம், அடுத்தது அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய கண்களுக்கு ஒரு விசேஷனம். அப்போ ஒன்னொன்னா தனித்தனியா சொல்றாளே, எதுக்குன்னா அவள் ஒரு இடத்துல தனித்தனியா அகப்பட்டு கிடந்தாள் தன்னுடைய வெண்பிள்ளை, அதனால தனித்தனியா சொல்றா அப்படின்னு காட்டியிருக்கிற விஷயம். அப்ப இந்த பாசுரத்துல என்னென்ன காட்டப்படுறது? மாலுக்கு எம்பெருமான் இவளை தன்னுடைய எந்தெந்த பானத்தை கொண்டு இவளை வசீகரித்தான், மாலாக இருந்து கொண்டு வசீகரித்தான், வியாமோகமே வடிவெடுத்தவனாக இருந்து கொண்டு வசீகரித்தான், வையமளந்த மணாளருக்கு என்கிற போது வையம் அளந்தவனாக இருந்து கொண்டு உலகை அளந்த போது உகவாதாருக்கும் கூட வியாமோகத்தை காட்டினவன் ஆகையாலே அந்த நிலையை கொண்டு உகவாதாருக்கும் வியாமோகத்தை காட்டி கொடுத்த அந்த நிலையை கொண்டு இவளை வசீகரித்தான். மணாளன் போக்தாவாக இருந்து கொண்டு வசீகரித்தான். நீல கருநிற மேனி ஞாயருக்கு அவனுடைய திருமேனியினுடைய நிறத்தை காட்டி வசீகரித்தான், திருமேனியை காட்டி வசீகரித்தான். கோலச்செந்தாமரை கண்ணருக்கு அவனுடைய திருக்கண்களை காட்டி வசீகரித்தான். இப்ப என்னென்ன அம்பு விட்டுருக்கான் பாருங்கோ. ஆசிரித வியாமோகம்னு ஒரு அம்பு, உகவாதாரையும் கூட அவர்களிடத்திலும் கூட ஈடுபட்டிருப்பவன் என்கிற ஒரு அம்பு, அவனுடைய திருமேனியினுடைய நிறமாகிற ஒரு அம்பு, அவனுடைய திருக்கண்கள் ஒரு அம்பு. இந்த அம்புகளெல்லாம் விட்டுட்டு என் பெண் பிள்ளையை வளைச்சுண்டு போயிட்டான். அவன் இதெல்லாம் காட்டி அவள் இழக்கும்படியாக பண்ணி இருக்கிறானே, அவள் இழந்து விட்டிருக்கிறாளே, என் கொங்காலரேல குழலி அப்படின்னு காட்டப்படுகிறது. மதுசந்தியாய் நின்றுள்ள பூவை உடையதாய் நறுநாற்றத்தை உடையதான குழலை. அவளுடைய திருக்குழல்கள் எப்படி இருக்கிறதுன்னா, புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்துல தேன் கலந்திருக்கு, தேன் அவ்வளவு இருக்கா, மதுசந்தியாக இருக்கக்கூடிய புஷ்பம். அதனாலே அந்த புஷ்பத்தினுடைய வாசமானது கூந்தலிலே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கூந்தலை உடையவள். சொல்ற வார்த்தை, இவள் மயிர்முடி ஒன்றுக்கு தோற்று குமிழ் நீர் உண்ணும் அவன் கிடீர் இவளை அழித்தான். யார் அவன் அழிச்சான்? நேத்தி வரைக்கும் ஒரு முடியை வச்சு இப்படி ஆனந்தன்றது யாருக்கு தெரியுமா? பராங்குஷ நாய்க்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவளுடைய ஒரு முடிய கூந்தல் முடியை எடுத்து பார்த்து கவிதை பாடிட்டு இருந்தவன், அதுல மயங்கி கிடந்தவன், இன்னைக்கு அவள் அழியும்படியாக இப்படி பண்ணிட்டானே, அவள் வளை விழும்படியாக பண்ணிவிட்டானே என்று காட்டி இருக்கக்கூடிய வகையா இழந்தது சங்கே, அவள் வளை விழுந்து விட்டது அப்படின்னு முதல் பாசுரத்தில் காட்டுறார். இதுக்கு அடுத்த பாசுரம், சங்கு வில் வாழ் தண்டு சக்கர கையர்க்கு, செங்கனிவாய் செய்ய தாமரை கண்ணர்க்கு, கொங்கலர் தன்னந்துழாய் முடியானுக்கு, என் மங்கை இழந்தது மாமை நிறமே. அடுத்து நிறம் போயிடுத்து அவளை விட்டு. அதாவது பாசுரத்தில் என்ன காட்டுறாருன்னா, திருவுலகளந்தரின போது அந்த எம்பெருமான் திருக்கைகளிலே எடுத்து பிடித்த திவ்யாயுதங்களில் அதனுடைய அழகிலே தன்னுடைய அழகிய நிறத்தை இழந்து விட்டாள். அவள் என்ன பண்ணா தெரியுமா? உலகளந்த நுழினான் முதல்ல வளையல் பொழுத்து, வளையலுக்கு அப்புறம் அவ அழகு அவளை விட்டு படுத்து, அவளுடைய நிறம் அவளை விட்டு படுத்து. ஏனென்றால் அவள் திருவுலகளந்த அந்த சமயத்துல அந்த எம்பெருமானுடைய அழகான அந்த ஆயுதங்களை பார்க்கிறாள், ஆபரணங்களை பார்க்கிறாள். அந்த திவ்யாயுதத்திலே ஈடுபட்டவள் தன்னுடைய அழகிய நிறத்தை இழந்தாள். சங்கு வில் வாழ் தண்டு சக்கர கையர்க்கு. என்னவென்றால்
பஞ்சாயுதங்களுடைய சேர்த்தி அழகாலே ஆயித்து இவள் ஈடுபட்டது என்ன? எம்பெருமானுடைய விரோதி நிரசன சீலத்துவம் இல்ல, எம்பெருமானுடைய ஆயுதங்கள் அவனுக்கு ஆயுதத்தை போல இல்ல, ஆபரணத்தை போல கிடந்தது. அப்படி பஞ்சாயுதங்களுடைய சேர்த்தி அழகு. இவளுடைய ஓர் ஆபரணம், இவளிடத்திலிருந்து ஒரு வளையலையோ ஒரு நிறத்தையோ வாங்கறதுக்கு எவ்வளவு ஆபரணத்தை காட்டியிருக்கான் அந்த எம்பெருமான். இவருடைய ஓர் ஆபரணம் வாங்குகைக்கு எத்தனை ஆபரணம் பூண்டு காட்டினான். கையில சங்கம் சக்கரம் இவையெல்லாம் ஆபரணம் தான். பகவானுக்கு அழிக்கணும் நினைச்சா சங்கல்பத்தால் அழிச்சுடலாம். அப்ப சங்க சக்கர கதாதாரியாக இருக்கிற நிலை எதுக்குன்னா அதை அழகு சேர்க்கிறது. அப்ப அவனுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடியது இந்த சங்க சக்கர கதா முதலான விஷயங்கள். அப்படி இவ்வளவு ஆபரணங்களை பூண்டு அவருடைய ஒரு ஆபரணமான வளைக்கிறதுக்கு வளையலை வாங்கிறதுக்கு இவ்வளவு திருபாபரணம் பூண்டு வந்திருக்கிறானே. ஆபரண கோடியிலும் ஆயுத கோடியிலும் இருப்புடமை காட்டீரே. இவைதான், இவை ஆபரண கோடியிலும் இருக்கும், ஆயுத கோடியிலும் இருக்கும். செங்கனிவாய் செய்யதாமரை கண்ணற்கு கை, அதாவது எப்படி கையில் இருக்கக்கூடிய இந்த ஆபரணத்தை மட்டுமா காட்டி அவளை மயக்கினான். அதோட நின்றுடல, அதோட அவனால் நிற்க முடியல. இவளுக்கு ஒரு ஆபரணம் போறான் அவனை வளைக்கிறதுக்கு, ஆனால் இவ்வளவு ஆபரணத்தையும் காட்டி அதுக்கு மேல அவனுடைய ஸ்மிதமும் நோக்கும் அமையாதோ நலிகைக்கு. எம்பெருமானுடைய புன்சிரிப்பும் அவளை பார்த்து ஒரு பார்வை பார்க்கிறானே, இந்த பார்வையும் அவளை நசித்து விட்டது, அவளை நசித்து விட்டது. கொங்கலர் தன்னந்துழாய் முடியானுக்கு. எம்பெருமானுடைய அந்த திருமுடி எப்படி இருக்கக்கூடியதுன்னா அந்த எம்பெருமானுடைய திருமுடியானது மதுசந்தியான திருத்துழாய். திருமுடியில இருக்கக்கூடிய திருத்துழாயானது தேன் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் அதிராஜ்ய சூச்சகமான திருவபிஷேகத்திலே உடையவனுக்கு, திருத்துழாய் தலையிலே திருமுடியிலே தரித்திருக்கிறவனுக்கு வைத்த வளையத்தை காட்டி காணும் இவள் நிறத்தை அபகரித்தது. இப்படி வளைச்சி அழகா திருமுடியில திருவபிஷேகத்துல எம்பெருமான் இப்படி வளைச்சென்றுக்கான அழகா இந்த முடியையும் இந்த அழகான இந்த திருத்துழாயின் தலையில சாத்தின்றத பார்த்துட்டு அதை கொண்டு இவளை வளைத்து விட்டான். என் மங்கை தன் பருவத்தினாலே இவற்றை உடைய அந்த எம்பெருமானை தோற்பிக்கும் அவள், தன் பருவத்தை காட்டி அந்த எம்பெருமானை தோற்பிக்கும் அவள் என் மங்கை இன்றாக அவள் இழந்து விட்டு கிடக்கிறாளே. எதை இழந்திருக்கிறாள்னா மங்கை இழந்தது மாமை நிறமே. அவள் நிறத்தை இழந்திருக்கிறாள், அழகிய நிறத்தை இழந்தாள். அந்த எம்பெருமானை தன் நிறத்தை கொண்டு வசீகரிப்பவள் இன்று அந்நிறத்தை இழந்து விட்டாள் அவனுக்காக என்று காட்டியிருக்கக்கூடிய பாசுரம். அடுத்தது மூணாவது பாசுரம். மூணாவது பாசுரத்தில் என்ன காட்டுகிறார் அப்படின்னா, நிறம் கரியானுக்கு நீடுலகுண்ட திறம் கிளர் வாய் சிறு கள்வர் அவருக்கு கரங்கிய சக்கர கை அவருக்கு என் பிறங்கிரும் கூந்தல் இழந்தது பீடே. நிறங்கரியானுக்கு நீடுலகுண்ட திறங்கிளர் வாய் சிறு கள்வர் அவருக்கு கரங்கிய சக்கரக்கை அவனுக்கு என் பிறங்கிரும் கூந்தல் இழந்தது பீடே. அடுத்த பாசுரம். பாசுரத்தில் காட்டியிருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னால், வடபத்திரசாயியாக இருக்கிற நிலையிலே அகப்பட்டு கிடக்கிறாள். வடதளத்திலே அந்த எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிற நிலையை பார்த்து இந்த பெண் பிள்ளை அந்த நிலைக்கு அகப்பட்டு தன் பெருமையை இழந்தாள். பீடுனா பெருமை, பெருமையை இழந்து விட்டாள் அப்படின்னு காட்டியிருக்கிற நிலை. மூணாவது பாசுரத்துல முதல்ல தொடங்கறச்சே நிறங்கரியானுக்கு அப்படின்னு தொடங்குறார். இப்போ இந்த எம்பெருமான் அவனுடைய நிறம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கருத்த நிறத்தை உடையவன், கருத்த நிறத்தை உடையவன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா
கீழே காட்டுகிற போது, அந்த எம்பெருமானை பத்தி பேசுகிற போது நீல கருநிற மேக ஞாயிற்கு அப்படின்னு ஒரு விசேஷணத்தை இட்டு சொல்ல வேண்டியிருந்தது. ஆனா இந்த இடத்துல விசேஷணம் தேவைப்படல. ஏன்னால் அந்த விசேஷணத்தை பார்க்கிற போதும் கூட அது போறலையாம். சரி, திரும்பவும் அந்த எம்பெருமானுடைய நிறத்தை சொல்லுகிற போது எப்படி சொல்ல வேணும்? இதுக்கு விசேஷணம் இட்ட சொல்ல முடியும் அப்படின்னு நிறங்கரியானுக்குன்னு ஒரு விசேஷணம் இல்லாமல் விசேஷணம் வேண்டாதபடியாயிற்று இவள் சொல்லும் நிலை என்று காட்டப்படுகிறது. அப்போ கீழே இதுக்கு முன் பாசுரத்துல காட்டப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னால், இழந்தது மாமை நிறம், இவள் நிறமிழந்தாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இவள் நிறமிழந்தால் எதற்கு நிறமிழந்தாள் அப்படின்னால் அவனுடைய நிறத்துக்கு தன் நிறத்தை இழந்திருக்கிறாள் என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அப்படி இந்த பெண் பிள்ளை அந்த எம்பெருமானிடத்திலே தன்னுடைய நிறத்தை இழந்தாள். இப்பொழுதோ அந்த எம்பெருமான் தன் நிறத்தை காட்டுகிறான். நிறங்கரியருக்கு கருத்த நிறத்தை உடைய எம்பெருமான், கருத்த நிறத்தை உடைய எம்பெருமான். அப்போ இது எதை சொல்லுகிறது? சிரமஹரமான வடிவை காட்டுகிறது. சிரமத்தை போக்கக்கூடிய வடிவுடைய அந்த எம்பெருமான் என்ன. அடுத்தது நீடுலகு இத்தியாதி. எம்பெருமான் நீடுலகுண்ட திறம் கிளர் வாய்ச்சிறு கல்வர்க்கு, அதாவது நீடுலகுண்டவன் எம்பெருமான். இதுக்கு அடுத்த காட்டி இருக்கக்கூடியது நீடு உலகு, உலகம் அனைத்தையும் பிரளய காலத்துல தன் வயிற்றிலே வைத்து காத்திருக்கக்கூடியவன். அப்போ பிரளய காலத்திலே பருப்புடைய அந்த பூமியை தன் வயிற்றிலே வைத்து காத்திருக்கக்கூடிய அந்த நிலை. அப்ப எப்படிப்பட்ட திருவதரம் அப்படின்னு சொன்னால், அனைத்து லோகங்களையும் தன் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருவயிற்றை உடையவன், திருவதரத்தை உடையவன் என்று காட்டப்படுகிறது. வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே என்கிறார் போல வையம் அனைத்தும் வாயுள் சென்று வயிற்றிலே இருக்கிறது. அப்ப இந்த திருவதரம் இருக்கிறது பாருங்கள், அது எப்படிப்பட்டது அப்படின்னால் அவனுடைய ரக்ஷகத்துவத்தை பிரகாசிக்கும்படியான வயிறு திருவதரம் என்ன. அப்படிப்பட்ட சிறு கல்வர் அவர்க்கு. அப்ப சிறு கல்வர் அவர்க்கு அப்படின்னு சொன்னால் ஏன் அவனை கல்வன்னு சொல்லணும்? வயிற்றுல வச்சு ரட்சிக்கிறான், அவனை எப்படி கல்வன்னு சொல்லணும்னால், மேனி திருமேனி ரொம்ப சிறுத்த திருமேனி, ஆலமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய அந்த திருமேனி. அப்போ ஆலந்தளிரிலே ஒரு பாலகனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான், அவ்வளவு சிறிய எம்பெருமான் என்ன பண்ணினான்னா இவ்வளவு பெருத்த உலகங்கள் எல்லாம் தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தான்னு சொன்னா, அது அவன் கல்வன் அல்லவா? அது அவனுடைய கள்ளத்தன்மை அல்லவா என்று அந்த எம்பெருமானை கல்வர் அவர்க்கு என்று காட்டுகிறார். பரிச்சேதிக்க ஒண்ணாத சேஷ்டிதங்களை உடையவன். எப்படிப்பட்ட சேஷ்டிதங்கள்? அகட்டித கடனா சாமர்த்தியம் படைத்தவன் என்ன நீடுலகுண்ட. அடுத்தது காட்டி இருக்கிற விஷயம், அந்த எம்பெருமான் என்ன பண்ணான்? நீடு உலகு உண்டவன் திறம் கிளர்வாய், அந்த உலகம் அனைத்தையும் உண்டிருக்கக்கூடியவன். வேறொரு வாயால் கேட்க வேண்டாதே இவன் வாயாலே சொல்ல கேட்கலாம்படி. எப்படிப்பட்ட வாய் அப்படின்னு சொன்னால் உலகுண்ட வாய். இந்த உலகுண்ட வாய் எப்படிப்பட்டதுன்னா, நீ தானே இந்த வாயால வந்த, நீயே அந்த கதையை சொல்லேன் என்று அந்த வாய் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய வாய உடையவன். சிறு கல்வர் அவர்க்கு வடிவிலே சிறுமை ரக்ஷகத்துவத்திலே இருக்கிறபடி. அதாவது வடிவிலே சிறுமையும், தன்னுடைய வடிவை பார்க்கிற போது அவனுடைய வடிவை பார்க்கிற போது சிறுத்திருக்கிறான். ஆனால் ரட்சிக்க வேண்டும் என்றும்படியான அந்த நினைவிலே அவனுக்கு அவ்வளவு பாரித்து இருக்கிறது. அதனால தன்னுடைய ரக்ஷகத்துவத்தையும் அவன் அகடித கடனா சாமர்த்தியத்தையும் காட்டி என்ன பண்ணினான் அப்படின்னால், தன்னுடைய ரட்சகத்துவத்தையும் காட்டினான், அகடித கடனா சாமர்த்தியத்தையும் காட்டினான். இவளை வளைத்திருக்கிறான். இப்ப எதை காட்டி வளைத்தான்? இந்த வடபத்திரசாயியாக இருக்கிறவன் எதை காட்டி வளைத்தான்னா, ஒண்ணு அனைத்துலகையும் தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தான் இல்லையா? அப்ப ரட்சகத்துவம்ன்ற குணம் ஒண்ணு காட்டப்பட்டது. இரண்டாவது, சிறு பாலகனாக ஒரு சிறு குழந்தையாக அந்த ஆலந்தரிலே இருந்தானே, அது அகடித கடனா சாமர்த்தியத்துக்கு ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு குணத்தையும் கொண்டு என் பெண் பிள்ளையை இவன் வளைத்திருக்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது
மேலும் கரங்கிய சக்கர கை அவனுக்கு, அதாவது எம்பெருமான் அப்படின்னு சொன்னால் கழலுகை, இந்த கரங்குகைனா கழலுகை என்ன பொருள், விரோதி நிரசனத்துவ, அதாவது விரோதி நிரசன சீலத்துவத்தை காட்டி தந்தான். விரோதிகளை நிரசிக்கும்படியான அந்த குணத்தை காட்டி தருகிறான். அந்த திருக்கையிலே இருக்கக்கூடிய அந்த பாஞ்சசன்ய ஆழ்வான் எப்பொழுது யார் விரோதி வருவார்களோ அவளை அழிக்கணும்ன்றதுக்காக எப்போ சித்தமா இருப்பனாம். அப்படிப்பட்ட அந்த திருவாழி ஆழ்வான தன் க்ஷமிக்கணும், பாஞ்சசன்ய ஆழ்வான்ல திருவாழி ஆழ்வான தன் கையிலே உடையவனாக இருக்கக்கூடியவன். அப்ப எப்படிப்பட்ட கைகள்னா என்றும் சித்தமாக இருக்கக்கூடிய திருவாழி ஆழ்வான கொண்டிருக்கிற கை. எதற்காகனா இவன் ரக்ஷகன் இல்லையா, ரக்ஷகனுடைய ரக்ஷகத்துவத்துக்கு சூச்சகமாக எதிரிகளை அழிப்பதற்காக ஆசிரியர்களை காப்பதற்காக அந்த திருக்கைகளிலே என்னைக்கும் தயாரா இருப்பார் திருவாழி ஆழ்வான். அதைத்தான் தான் ரக்ஷகனான வளவன்றியே பரிகரமும் ரக்ஷணத்திலே உத்தியுக்தமாய் இருக்கிறபடி அந்த எம்பெருமான் மட்டும் ரக்ஷகன் இல்ல, அவனுடைய பரிகரமும் அவனுடைய அடியவர்களை ரட்சிப்பதற்காகவே இருக்கிறது. அடுத்தது ஸ்ரீ பாஞ்சசன்ய ஆழ்வானா அதே நிலையில தான் இருக்கார். எப்படி இருக்கக்கூடியவர்னா, அதாவது சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயான வியதாரயத்து என்று இவர் எடுத்து பாஞ்சசன்யாழ்வானிடத்திலிருந்து வரும்படியான ஒலியானது அந்த அடியவர்களுடைய எதிரிகளை அடுத்த நிமிஷம் சுக்குநூறாக அழித்து விடுகிறது என்று, இப்படி அடியவர்களை ரட்சிப்பதிலே அவன் மட்டுமல்ல அவன் பரிகரமும் கூட அப்படி நிற்கிறது என்று காட்டி இருக்கக்கூடிய வகையா என்று பிரார்த்தியா நிற்கும். இப்படி இருக்கக்கூடிய அந்த பரிகரத்தை உடையவன் என் பிறங்கிருங்கூந்தல், அதாவது சுருண்டதா இருக்கக்கூடிய நீண்டிருக்கக்கூடிய மயிர் முடியை உடையவள். எப்படிப்பட்ட கூந்தல்னா சுருண்டிருக்கு, பெருசா இருக்கு, நீண்டிருக்கு, இப்படி மிகவும் பெரிய குழலை உடையவள். அப்போ இருமை பெருமை, ரொம்ப சுருண்டிருக்கு, கடத்தியா இருக்கு, பெருமையா பெருசா இருக்கு, இப்படி மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த கூந்தல். இதுல ஒரு விஷயம் காட்டுறார், ஐம்பால்னாலும் கூந்தல்னாலும் குழல்னாலும் பரியாய சப்தம், இதெல்லாம் ஒன்னைத்தான் குறிக்கும். அப்ப அவருடைய குழல், அப்படிப்பட்ட அந்த குழலை உடையவள் இன்று எதை இழந்திருக்கிறாள்னா பெருமையை இழந்திருக்கிறாள். யாரால அவனுக்கு பெருமை அப்படின்னு சொன்னால், யஸ்யா சா ஜனகாத்மஜா அப்பிரமேயம் ஹி தத்தேஜா, அந்த எம்பெருமானுக்கு தேஜஸே இந்த ஜனகாத்மஜையாக இருக்கக்கூடிய பிராட்டியால தான். அதுபோல பராங்குஷ நாயகினால் தான் அவனுக்கு தேஜஸை கொடுத்த பராங்குஷ நாயகி இன்று தன்னுடைய தேஜஸை தன் பெருமையை இழந்து கிடக்கிறாள் அப்படின்னு 3வது பாசுரத்தில் காட்டுறார். அடுத்தது பீடுடை நான்முகனை படைத்தானுக்கு மாடுடை வையம் அளந்த மணாளருக்கு நாடுடை மன்னர்க்கு தூதுசெல் நம்பிக்கு என் பாடுடை அல்குல் இழந்தது பண்பே. அடுத்தது என்ன காட்டுகிறார் அப்படின்னு சொன்னால், அடுத்த பாசுரத்தினால இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சதுர்முக சிரஷ்டாவான மேன்மையை பாராதே ஆஸ்ரிதார்த்தமான மகாகுணத்தை உடையவனுக்கு. எப்படிப்பட்டவன்னா அவன் நான்முகனை படைத்தான், பீடுடை நான்முகனை படைத்திருக்கிறவன் தான். எப்படிப்பட்டவன்? பீடுடை நான்முகனை படைத்தானுக்கு அவன் வையமளந்தான், ஆனால் அவன்தான் தூதுல் செல் நம்பியானான். நான் நான்முகனை படைத்தவன், நானாவது தூது போறதாவது அப்படின்னு இருந்தானா? தன்னுடைய மேன்மையை பார்த்து நீ இந்த தூது போக மாட்டேன் என்று, இதை செய்ய மாட்டேன் என்று இருந்தானா? அப்படி இல்லவே இல்லை. அந்த எம்பெருமான் தான் எவ்வளவு வசந்தவனா இருந்தாலும் தூது போறது அப்படின்றது சரி போவோம்னு போனானே, அப்படி அந்த தூது செல் நம்பிக்கு என்கிற அந்த எம்பெருமான் சதுர்முக சிரஷ்டா
ராஜாவாக இருக்கக்கூடியவன் என்றும் பாராமல் ஆசிரித விஷயமாக மகாகுணத்தை உடையவன், நீர்மையை உடையவன் என்று எவ்வளவு வசந்தவன். சதுர்முக சிரஷ்டா, அந்த சதுர்முகனான பிரம்மாவை சிருஷ்டித்தவன் இன்று தூது நடந்தானே என்று அவனுடைய உயர்வை பார்க்கிறாள், அவனுடைய நீர்மையை பார்க்கிறாள். நீர்மையிலே அகப்பட்டு தன்னை இழந்து விட்டாள் என்று காட்டும்படியான பாசுரம். பீடுடை இத்தியாதி அதாவது சதுர்தச புவனத்தையும் சிருஷ்டிக்க வல்ல பெருமையுடைய அந்த சதுர்முகன், அதனால பீடுடை பெருமையுடையவன். அடுத்தது அச்சி பீடுடை நான்முகன். அடுத்தது மாடுடை இத்தியாதி, அதாவது மாடு அப்படின்னு சொன்னால் தனத்தை குறிக்கும். மாடுடை வையம் அப்படின்னு சொன்னால் தனத்தை கொண்டிருக்கக்கூடிய வசுமதியான பூமியாக இருக்கக்கூடியது. மாடென்றது இடத்தையும் இடமுடைமை, இடத்தை உடைய இந்த பரப்பை உடைய பூமி. இந்த பூமியை அந்த எம்பெருமான் திருவுலகளந்தருளினான். அப்படி இந்த திருமுலகளந்தருளின கிருத்திரிம சேட்டித்தாலே தன்னை ஆக்குகிறவனுக்கு இப்போ இவன் என்ன பண்ணினான்? உலகளந்தான், உலகளந்து உலகமைத்தான், அவனுக்கு அடிமை என்று காட்டினான். இதனால என்ன தோத்தித்து அப்படின்னால், இவன் உலகளந்தருளின போது அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, உலகத்தை ஒரு திருவடியால மேலையான், ஒரு திருவடியால கீழையான் அளந்திருக்கிற போது அனைத்தும் அவனுக்கு திருவடிக்கு கீழே இருந்ததுனால அவனை தவிர்ந்த வேறு யாருக்கும் அது அடிமை அல்ல என்கிற அனன்யார்கத்துவத்தை காட்டக்கூடிய அந்த நிலையை இவர் உணர்ந்தார். அப்போ உலகளந்தருளின சரித்திரத்தினாலே இவருடைய அனன்யார்கத்துவத்தை காட்டிக் கொடுத்தமை என்ன, இவர் அதை கொண்டு நான் அந்த எம்பெருமானுக்கு அர்ஹமானவள் இல்லை, அவனை தவிர்ந்த வேற யாருக்கும் அர்ஹம் அல்லாதவள், அவன் ஒருவனுக்கே தகுந்தவள் என்கிற அந்த நிலையை உருவாக்கி அவள் மனசுல பண்படுத்தினான். நாடு இட்டியாதி. அடுத்தது நாடை உடைய ராஜாக்களான பாண்டவர்களுக்கு தூது நடந்தான். என்ன பண்ணினான் இந்த எம்பெருமான்? நாடுடை மன்னர்க்கு தூது செல் நம்பிக்கு. நாடுடை மன்னர்க்கு தூது செல் நம்பிக்குன்னா நாட்டை உடையவர்களான பாண்டவர்கள். இப்ப இங்க கேள்வி, பெருமான் தூது போனதே நாட்டை பெறுவதற்காகத்தானே. அப்ப நாட்டை பெறுவதற்காக தூது போனவன் அப்போ அவளை மன்னன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? எப்பொழுதோ எம்பெருமான் இவாளுக்காக கண்ணன பெருமான் இந்த பாண்டவர்களுக்காக தூது போனானா அப்போது இந்த பாண்டவர்களுக்கு ராஜ்யம் இல்லை இல்லையா, ராஜ்யம் கிடைக்கணும்ன்றதுக்காகத்தானே, ஏதோ ஒரு 5 கிராமமாவது வாங்கிட்டு வரணும்ன்றதுக்காக தூது போனான். அப்படியானால் ஒன்றுமில்லாதவர்களை பார்த்து நாடுடை மன்னருக்கு, நாடுடை மன்னருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால், அந்த இடத்துல கிருஷ்ணாபிப்பிராயத்தினாலே அவர்கள் நாடுடை மன்னர்கள். என்னத்தான் கௌரவர்கள் நாட்டை கொடுக்கலன்னாலா கண்ணன் முடிவு பண்ணிட்டான் இவாளுக்கு ராஜ்யம் வேண்டும்னா. சர்வேஸ்வரனான கண்ணனம் பெருமான் எப்பொழுது இவர்கள் பக்கலிலே நின்று பேசுகிறானா அப்பொழுதே அந்த ராஜ்யம் அவளுக்கு தான் ஆயிடுத்தோ. அப்ப கண்ணன் நினைவாலே அந்த ராஜ்யம் அவர்களுடையது. அபிஷிச்ச லங்காயாம் என்ன, அந்த லங்கா ராஜ்யத்தை இவனுக்கு முதல்லயே சமுத்திரத்துக்கு இக்கரையிலேயே இவனுக்கு கொடுத்துட்டானோ இல்லையோ. எப்பொழுது ராவணன் லங்கா ராஜ்யத்துக்கு ராஜாவா இருந்தாலும் பெருமான் தன்னினைவாலே இந்த விபீஷணனுக்கு அந்த ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணினார் போலே இங்கு கண்ணன பெருமான் நினைத்திருக்கிறானாம் அவர்கள் நாடுடை மன்னர்கள் என்று நினைத்திருக்கிறான். ஆக ஆசிரிதருக்கு நாடுடை மன்னருக்கு தூது செல் நம்பி அவர்களுக்கு தூது சென்றான். அதாவது மகாபாரதத்தால் தூது போனவன் ஏற்றம் சொல்லுகிறது. அதான் தூது செல் நம்பிக்கு, தூது போனதுனாலத்தான் மகாபாரத்னால அவனுக்கு ஏற்றம், அவன் முழுமை பெற்றான் அப்படின்னு இன்னார் தூதன் என நின்னான் அப்படின்ற போதுதான் இச்செயலாலத்தான் இட்ட சட்டையும் பீரும்படி இருக்கை அடியிலே ஜகத்தை உண்டாக்கி அபகரித்தார் உண்டாகில் எல்லை நடந்து மீட்டு கொண்டு அத்தை ஆசிரிதருக்கு ஆக்குகைக்கு என்ன பண்ணான்னா ஜகத்தை முதல்ல என்ன பண்ணினான் அப்படின்னால் சிருஷ்டித்தான். சதுர்முக பிரம்மாவை கொண்டு ஜகத்தை சிருஷ்டித்தான். பிரம்மாவை சிருஷ்டித்து ஜகத்தை சிருஷ்டித்து அந்த ஜகத்தை அபகரித்தவனுக்காக எல்லை நடந்து, அபகரித்தான்றதுக்காக எல்லை நடந்து பூமியும் வானத்தையும் அளந்து
அந்த நிலத்தை ஒரு மன்னனுக்கு வாங்கி கொடுத்தானே கண்ணனாக இருந்தபோது, அப்படிப்பட்ட மன்னனுக்கு வாங்கி கொடுக்கிற போது அவனுக்கு ஒரு புறாவ கழுத்துல ஓலை கட்டி தூது போன்னு சொன்னா போகிறார் போல அந்த எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, இந்த பாண்டவர்களுக்காக தூது நடந்தானே இந்த நீர்மையை காட்டினான். அப்போ எவ்வளவு பரத்துவமோ அந்த நீர்மையை வெளியிடுகைக்காக அப்படின்னு காட்டுகிறது. ஏன்னா நீர்மை மட்டும் இருந்தா போறாது, பரத்வம் இருந்தா தான் அந்த நீர்மை சோபிக்கும். கேவல நீர்மை சோபிக்கவே சோபிக்காது. அப்படினால் அந்த பரத்வத்தை மேம்பட்டவன் தான் இவ்வளவு தாழ்ந்தவனாக தன்னை ஆக்கி கொண்டானே என்ன அந்த நீர்மையை நினைக்கிறார். இப்படி தன்னுடைய நீர்மையை காட்டி என் பாடுடைய அட்குள் இடமுடையதான அழகிய சோபையுடைய அவளுடைய இடைப்பகுதியானது பாடு இடம், அப்படிப்பட்ட இடமானது அந்த எம்பெருமானுடைய அந்த நீர்மைக்கு தோற்று கிடந்தது என்ன பும்சாம் திருட்டு சித்தாபகாரினம் என்ன ஆண்களையே பெண்ணுடை உடுக்க பண்ணும்படியான இது இந்த பெண்ணையும் அந்த எம்பெருமான் வசீகரித்திருக்கிறான் என்ன அவள் தன்னுடைய அழகை இழந்தாள் என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அதுக்கு அடுத்தது காட்டியிருக்கிற பாசுரம் 5வது பாசுரத்தினால, அதாவது பண்புடை வேடம் பயந்த பரனுக்கு மண்புரை வையம் இடந்த வராகருக்கு தென் புனல் பள்ளி எம் தேவ பிரானுக்கு என் கண்புனை கோதை இழந்தது கற்பே. இவள் என்ன இழந்தாள்னா ஞானத்தை இழந்திருக்கிறாள் என்று காட்டி இருக்கக்கூடிய வகையாம். வேத பிரதானம் முதலான உபகாரங்களிலே பண்ணினவனுக்கு என் மகள் கற்பிழந்தாள். கற்புனை ஞானம் அப்படின்னு பொருள், அறிவிழந்தாள் என்று பொருள். பண்புடை வேதம் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட வேதம்? ஈஸ்வரனை உள்ளபடி காட்டி தரும்படியான பண்பு அந்த வேதத்துக்கு இருக்கு. வேதத்துக்கு எது பெருமைனா பகவானை உள்ளபடி காட்டுவதுதான் அந்த வேதத்துக்கு பெருமை. அப்ப அந்த பண்புடை வேதத்தை பயந்தவன், அதை காட்டினவன். எப்படி காட்டினான்? பிரளய காலத்திலே தன்னிடத்திலே வைத்து சதுர்முக பிரம்மாவின் மூலமாக வெளிப்படும்படியான பண்ணினான் பரனுக்கு. அப்படின்னு யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் அப்படின்ற ரீதியில பிரம்மாவுக்கு வேத சக்ஷுஸை கொடுத்திருக்கிறான். அதனால அந்த வேதத்தை வெளியிட்டருளினான், நீர்மையினாலே வெளியிட்டருளினான், காருணிகனான சர்வேஸ்வரன் என்ன. அப்போ அறிவு இழந்தவர்களுக்கு அறிவு கொடுக்குமவனாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். இப்போ அறிவிழந்தவர்களுக்கு அறிவு கொடுத்த எம்பெருமான் என் பெண்ணினுடைய அறிவை அழித்து விட்டான். என் மகளினுடைய கற்புன அறிவு, அந்த அறிவை அழித்து விட்டான். மண்புரை வையம் இது எப்படிப்பட்டது அப்படின்னால், மண் மிக்கிருக்கக்கூடிய இந்த பூமியை இடந்தவராகற்கு தன்னுடைய அந்த ரக்ஷகத்துவத்தின் இந்த பூமியை ரட்சிப்பதற்காக அந்த வராக ரூபனாக எழுந்தருளியிருந்தான். பிறருடைய ஸ்வரூப ஸ்தித்யர்த்தமாக தன்னை அழிய மாறுமவன், பிறருடைய ஸ்வரூபத்துக்காக தன்னை அழிய மாறுமவன்னா மாலமிலா பன்றியாக அவன் அவதாரம் எடுத்து இந்த பூமியை காத்திருக்கிறான். வராகருக்கு அல்லாத ரக்ஷணம் போலன்றியே முக்கிய ரக்ஷணம் இதிரே எல்லாருக்கும் ஏற. இந்த வராகர் பண்ணின ரக்ஷணம் தான் மற்ற ரக்ஷணத்தை விட இது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ரக்ஷணம். அப்படிப்பட்ட வராகவதாரத்தெம்பெருமான அனுபவித்திருக்கிறாள். அப்படிப்பட்ட தென்புணர்பள்ளி அப்படி தெளிந்த புனலை உடைய ஏகார்ணவத்தை படுக்கையாக உடையவன். ஏகார்ணவம் அப்படின்னு சொன்னால் அந்த அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த கடலிலே படுத்து கிடப்பவன் என்று காட்டி இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த படுத்து கிடக்கிறவன் அழிந்த ஜகத்தை சிருஷ்டித்து சிருஷ்டரான சேதனருக்கு அறிவையும் கொடுத்தவனுக்கு சத்தையே பிடித்து நோக்கி அறிவு கொடுக்க கடவ அவன். எப்படிப்பட்டவன்னா இந்த ஜகத்தை சிருஷ்டித்து சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டித்தான், அவனுக்கு அறிவு கொடுத்தான். இப்படி அறிவு கொடுத்தவன் தான் இன்று என் மகளுடைய அறிவை வாங்கி இருக்கிறான். என்ன என் தேவபிரானுக்கு பிரம்மேஷானாதிகளுக்கும்
உபகாரகனானவனுக்கு ஈஸ்வரோகம் என்றிருந்தாளாகில் அறிவிழக்க வேண்டாகிறீர். ஒருவேளை பிரம்மனுக்கும் ருத்ரனுக்கும் தலைவனா இருக்கான் அந்த பெருமான். ஆனா இந்த பிரம்ம ருத்ராதிகள் அறிவு இழந்ததா தெரியலையே. அந்த பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தான், அந்த பிரம்மா அறிவு இழந்தாரா? இல்லையே. அந்த பிரம்மா நான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் என்கிற எண்ணத்தோடு இருந்தார். ஒருவேளை என் மகள் நான் அவனுக்கு அடியவன்ற எண்ணம் இல்லாமல் நானும் ஈஸ்வரன் என்கிற எண்ணம் இருந்திருந்ததே ஆனால் இப்படி அறிவிழந்திருக்க மாட்டாள். அந்த பெருமானுக்கு அடியவள் என்று உணர்ந்ததனாலே இன்று அவருடைய அறிவையும் அழித்து இப்படி பாடாப்படுத்துறான் என்று இழந்தது கற்பே என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது 6வது பாசுரா காட்டியிருக்கார். என்னவென்னால் கற்பகாவன நற்பல தோழர்க்கு பொற்சுடர் குன்றன்ன பூந்தன் முடியற்கு நற்பல தாமரை நாள் மலர் கையற்கு என்பில் புருவக்குடி தோற்றது மெய்யே. இந்த பாசுரத்துல காட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏகார்ணவவாசியானவனுடைய அவயவ சௌந்தரியத்திலே அகப்பட்டு இவள் தன்னுடைய மெய்யை இழந்தாள் அப்படின்னு காட்டப்படுறது. ஏகார்ணவவாசினா அந்த கடல்ல படுத்துட்டு இருக்கிறவனுடைய அழகுல தோற்று அவனுடைய அவயவங்களுடைய சௌந்தரியத்திலே அகப்பட்டு இவள் தன்னுடைய மெய்யிழந்தாள் அப்படின்னு. அப்போ மெய்யிழந்தா எங்கேந்து இது எப்படி இந்த கீழே ஏகாரணவத்துல இந்த பாசுரத்துல ஏகாரணவத்துல சயனித்திருக்கக்கூடிய கடல்ல சயனித்திருக்கக்கூடிய அந்த நிலையை காட்டவே இல்லையே. அப்படின்னா அது காட்டாத போது இது எப்படி சொல்றதுன்னா, கீழ்ப்பாசுரத்துல அந்த எம்பெருமான் தென்புனல் பள்ளி அப்படின்னு காட்டி சயனித்திருக்கிறது தான் இந்த பாசுரத்திலையும் வருவித்து கொண்டு ஏகாரணவத்திலே சயனித்திருப்பவனுடைய அவயவ சௌந்தரியத்திலே இவள் அகப்பட்டு விட்டாள் அப்படின்னு காட்டப்படுகிறது. கற்பக காவித்யாதி, அதாவது தன் அவயவங்களை காட்டி இவள் அவயவியை கொண்டான். தன்னுடைய அவயவங்கள் ஓரொன்றையும் காட்டி உடைய திருமேனியை கொண்டு விட்டான், மெய்யை கொண்டு விட்டான் என்று காட்டப்படுகிறது. கற்பகச்சோலை போலேயா இருந்து அவ்வளவன்றிக்கே விலட்சணமாக பல திருத்தோள்களை உடையவன். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்ட தோள்கள் அப்படின்னு சொன்னால், அதாவது கற்பகக்காவான நற்பல தோழர்க்கு பல தோள்கள் 1000 தோழன் என்ன அப்படி அந்த எம்பெருமான் அப்படி சஹஸ்ர சீரிஷா புருஷான்ற போல 1000 தோள்களை உடைய அந்த எம்பெருமான் இன்றாக அவ்வளவு தோளுடையவனானவன் இன்றாக என்ன பண்ணினான், என் பெண் பிள்ளையை அபகரித்து கொண்டு போய்விட்டான். இப்படி தோளை காட்டினான், விலட்சணமான அவயவத்தை காட்டினான், பொற்சுடர் இத்தியாதி ஒளியுடைய பொன்மலை போலேயாய் தர்சனீயமாய் திருமுடிக்கு அனுரூபமான திருவபிஷேகம். எப்படிப்பட்ட திருவபிஷேகம்னா, அந்த எம்பெருமானுடைய திருமுடிக்கு அனுரூபமாக அதற்கு பொருந்தி கிடக்கிறார் போல பொற்சுடர் குன்றன்ன அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பூந்தன் முடியற்கு அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய அந்த திருவபிஷேகத்தை உடையவன். அப்படி பூமாலைகளாலே அலங்கிருத்தமாக இருக்கக்கூடிய அந்த திருவபிஷேகம் எப்படி இருக்குன்னா, அந்த திருமுடி எப்படி இருக்குன்னா, பூமாலைகளாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிற மலர் கிரீடத்தை போலவும் இருக்கிறது என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அடுத்தது, நன்றாய் பலவாய் செவ்வி தாமரை பூ போலே இருக்கும் திருக்கைகளை உடையவன். அடுத்தது, அந்த எம்பெருமான் என்னவென்னால் நற்பல தாமரை நாள் மலர் கையற்கு, அவனுடைய கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் என்று அவனுடைய திருக்கைகளும் கூட தாமரை புஷ்பத்தை போல அழகாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு என் விற்புருவ கொடி, அவருடைய புருவமானது வில்லை போலே இருக்கிற புருவத்தை உடைய என் பெண் பிள்ளை, கொடியைப் போலே இருக்கக்கூடியவளான என் பெண் பிள்ளை பிரம்மாஸ்திரத்தை கொண்டு பட்டு கிடப்பாறை போலே, இந்த பிரம்மாஸ்திரத்தை கொண்டு அழித்தா எப்படி விழுந்து கிடப்பாளோ அதுபோலே விஜயஹேதுவான பரிகாரத்தை கொண்டு கிடீர் தோற்றது. ஜெயிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவனுடைய அவயவ சோபையை கொண்டு இன்னைக்கு அவ விழுந்து கிடக்கிறாளே,
பிரம்மாஸ்திரத்தை கொண்டு எதிரிகள் அழிப்பான்னு சொன்னா தன்னுடைய திருமேனியே பிரம்மாஸ்திரமாக்கி அவயவ சோபையே பிரம்மாஸ்திரமாக்கி இவளை விழுந்து கிடக்கும்படியாக பண்ணி விட்டானே அப்படின்னு ஊர்துவம் மாசான்ன ஜீவிஷ்யே அப்படின்னு ஊர்துவம் மாசான்ன ஜீவிஷ்யே என்ன பண்ணும் வடிவை காட்டி ந ஜீவேயம் க்ஷணமபி என்ன பண்ணும் வடிவை கிடீர் கொண்டது. எப்படிப்பட்ட வடிவை காட்டினான்னா, அதாவது ஊர்துவம் மாசான்ன ஜீவிஷ்யே, பிராட்டி பெருமான விட்டு ஒரு மாச காலம் பிரிஞ்சிருக்க முடியும்ன்ற மாதிரி சொன்னான். பெருமான் ஒரு க்ஷணகாலம் கூட பிரிந்திருக்க முடியாதுன்னு சொன்னான். இப்போ ஒரு மாசத்துக்கு வரைக்கும் தான் பிரிச்சிருக்க முடியும், அதுக்கு மேல என்னால பிரிச்சிருக்க முடியாதுன்னு பிராட்டி சொன்னா. அப்ப பெருமானுடைய வடிவழகு சிறுத்து இருந்தது, அதனால பிராட்டியால ஒரு மாச காலம் தாங்க முடிஞ்சது. ஆனா பிராட்டியினுடைய வடிவழகு பெருத்திருந்தது, அதனால தான் பெருமான் ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன்னு சொன்னான். அதுபோல இந்த பெண் பிள்ளையினுடைய வடிவழகு எத்தகையதுன்னா, நஜீவேயம் க்ஷணமப்பின்னு சொல்லக்கூடிய வடிவழகு. அந்த வடிவழக எதை கொண்டு அடித்தான்னா, ஒரு மாச காலம் தாங்க முடியும்னு சொன்னா பாருங்க, அந்த வடிவழக கொண்டு இவள் வடிவழக அழித்து விட்டானே என்ன, இவளை இப்படி வடிவை கிடீர் கொண்டது, அவள் மெய்யை கொண்டிருக்கிறான் என்று காட்டியிருக்கிற வகையம். அடுத்தது 7வது பாசுரம். மெய் அமர் பல்கலன் நன்கணிந்தானுக்கு பை அரவின் அணை பள்ளியினானுக்கு கையோடு கால்சை கண்ணபிரானுக்கு என் தையல் இழந்தது தன்னுடை சாயே, அதாவது தன்னுடை சாயே காட்டி இருக்கிற வகையா இந்த பாசுரத்துல ஷீரார்ணவ சாயினுடைய ஆபரண சோபைகளிலே அகப்பட்டு இவள் லாவண்யத்தை இழந்தாள். அடுத்தது இவள் தன்னுடைய அந்த எம்பெருமானுடைய ஆபரண சோபையை அதிலே அகப்பட்டாள், தன்னுடைய லாவண்யத்தை தன்னுடைய அவயவ அழகங்களை மொத்தத்தை இழந்து விட்டாள் என்று அதாவது மெய்யமர் பல்கலன் எம்பெருமான் திருமேனியிலே புத்தார் போல பொருந்தி கிடக்கிற கிரீடம் முதலான திருவாபரணங்களை உடையவன், நன்கணிந்தானுக்கு பூண வல்லபடியாலே வந்த அழகு. அந்த எம்பெருமான் அந்த திருமேனியில அந்த திருவாபரணங்களை பூண்டனால ஏற்பட்டிருக்கக்கூடிய அழகு. அப்படிப்பட்ட திருவாபரணங்களை காட்டி பையரவில் இத்தியாது, அதாவது எம்பெருமான் பை அரவின் அணை பள்ளியினானுக்கு, எம்பெருமான் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த க்ஷீராப்தியிலே திருவனந்தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி 1000 பணாமங்களை கொண்ட திருவனந்தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டிருக்கிற போது அந்த திருவனந்தாழ்வானும் கூட ஒரு திருவாபரணமோ என்று இருக்கக்கூடிய அந்த படுக்கையும் கூட அவனுக்கு திருவாபரணத்தை போல அழகு சேர்க்கிறது என்று காட்டப்படுகிறது. அடுத்தது அந்த எம்பெருமான் கையோடு கால்சை கண்ணபிரானுக்கு, கையோடு கால்சை கை இத்தியாதி திருமேனிக்கு பரபாகமான சிவப்பை உடையதான சிகப்பா இருக்கக்கூடிய அந்த திருவடிகளையும் உடையவனாய் இருக்கக்கூடிய கண்ணனெம்பெருமான் என்று காட்டப்பட்டிருக்கிற வகையா. அது அடுத்தது அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு என் பெண்ணானவள் என்ன இழந்தாள் தெரியுமா? மாணிக்கத்தின் ஒளி போலே தனக்கு நிறங்கொடுக்கும்படியான லாவண்யத்தை இழந்தாள். கழற்ற ஒண்ணாத ஆபரணத்தை கை கொண்டான். அதாவது அந்த எம்பெருமான் எப்படிப்பட்ட ஆபரணத்தை கொண்டு, கழட்ட முடியற பூஷணங்களை கொண்டு, கிரீடம் என்ன, மகுடம் என்ன, சூடாமணி என்ன, மேலும் உண்டான வெங்கி என்ன, அரைஞான் என்ன, இதெல்லாம் கழட்டி வச்சு விடலாம். கழட்டி வைக்கக்கூடிய திருவாபரணங்களை கொண்டு கழட்டவே முடியாத லாவண்யமாகிற அழக கொண்டு போய் விட்டானே என்று காட்டி இருக்கிற வகையா. அது 7வது பாசுரத்துல. 8வது பாசுரம். சாயக்குருந்தம் ஒசித்த தமியர்க்கு மாயச்சகடம் உதைத்த மணாளர்க்கு பேயை பிணம்பட பால் உன் பிரானுக்கு என் வாசக்குழலி இழந்தது மாண்பே. அடுத்தது என்னவாயித்து அப்படின்னு சொன்னால்,
8வது பாசுரத்துல கிருஷ்ணனுடைய விரோதி நிரசன, அதாவது 8வது பாசுரத்துல கிருஷ்ணனுடைய விரோதி நிரசனத்துக்கு தோற்று இவள் தன்னுடைய ஸ்திரீத்வத்தை இழந்திருக்கிறாள் அப்படின்னு காட்டுகிறார். என்னவென்னால், அதாவது சாயக்குருந்தம் ஒசித்த தமியர்க்கு, அதாவது அசுராவேசத்தாலே தழைத்து பூத்து நிற்கக்கூடிய குருந்தத்தை வேரோடு, ஒரு அசுரனுடைய ஆவேசத்தினால குருந்த மரத்தை, அந்த குருந்த மரமானது பெருமான அழிக்க நினைக்க அதை வேரோடு பிடுங்கி எறிந்தான். நம்பி மூத்த பிரானை ஒழியவே தனிவீரம் செய்வதற்கு தான் அத்தை தனிமையிலே சென்று உதவ காணும் இவளுக்கு நினைவு. இவன் நம்பி மூத்த வீரான் பக்கத்துல கூட இல்லாம இதெல்லாம் பண்ணியிருக்கானே என்ன. அடுத்தது மாயச்சகடம் உதைத்த மணாளர்க்கு, கிருத்திரிமமாக இருக்கக்கூடிய சகடம், கிருத்திரிமம் அவனுக்காகவே இருந்த சகடம்னு நினைச்சா கடைசியில அவனை அழிப்பதற்காக வந்திருக்கிறது கள்ளச்சகடம். அப்படிப்பட்ட அந்த கள்ளச்சகடத்தை அதை உருளும்படியாக உதைத்த பெருமானார் அந்த சகடத்தை உதைத்திருக்கிறான், அதை அழித்திருக்கிறான் மணாளர். ஏன் இங்க மணாளர்னு சொல்றா? அந்த சகடத்தை எட்டி உதைத்தான், மரத்தை வேரோடு பிடுங்கினான், மணாளன் ஆனான். எப்படி ராமபிரான் வில்லை எடுத்து முறித்து சீதா பிராட்டிய மனம் புரிந்தானோ, அதுபோல எப்படி சீதா பிராட்டிக்கு வில் கிடந்ததோ அதுபோல அந்த கண்ணன பெருமான் இந்த பராங்குஷ நாயகிக்காக சகடத்தை எட்டி உதைத்தான். இந்த பராங்குஷ நாயகி கைபிடிக்கைக்காக அங்க சீதா பிராட்டி ஜனகராஜன் திருமகளுக்கு தனுர்பங்கம் போலே இவ்வவதானத்தை காட்டியாயிற்று. இவளை அனறியார்கை ஆக்கிற்று. எப்படி சீதா பிராட்டிய அனன்யார்கை ஆக்கினானா, தனுர்பங்கம் பண்ணி தன் ஒருத்தனுக்கே ஆக்கி கொண்டானா, அதுபோல இந்த கள்ளச்சகடத்தை கலக்கடிய காலோச்சி இந்த வெண்பிள்ளையை தன் ஒருவனுக்காகவே ஆக்கி கொண்டான் என்ன காட்டி இருக்கக்கூடிய வகையாம். அடுத்தது பேயை பிணம்பட பாலுன் பிரானுக்கு. அங்கே ஸ்ரீராமாயணத்திலேயாவது சூர்பனக வந்தா அந்த சூர்பனக அழித்திருக்கணும், ஆனால் சூர்பனகையை திருப்பி அனுப்பிச்சுட்டான் ராமன். கூறார்ந்த வாளால் கொடிமுக்கும் காதிரண்டும் இவ்வளவுதானே பண்ணான், திருப்பி அனுப்பிச்சுட்டான். அப்படி இல்லாமல் இந்த பெண் பிள்ளையை பெற்றதாய்ப்போல் வந்த பேச்சியினுடைய அந்த பாலை உரிந்து அவளை உயிரோடு விடாதே பூதனை பிணமாக்க ஆக்கினான். பேயப்போல வந்திருக்கக்கூடியவளை பிணமாக்கினான் என்று இப்படி என் வாசக்குழலி, அதாவது பரிமளமான குழலுடைய என் பெண் பிள்ளையானவள் சர்வகந்தகா என்று சொல்லுகிறபடி அவருடைய குழல் வாசம் செய் பூங்குழலாள் என்று இருக்கக்கூடியவள், அவள் இழந்தது மாண்பே தன் பும்ஸ்வத்வபரமான செயல்களை, தன்னுடைய ஆண்மைத்தனத்தை காட்டி இவருடைய பெண்மையை அபகரித்து கொண்டான் என்று காட்டி இருக்கக்கூடிய வகையா 8வது பாசுரம். அடுத்தது நம் ஆண்பமை கோலத்து இம்மாய குரலருக்கு சென் சுடர் குன்றன்ன செஞ்சுடர் மூர்த்திக்கு காண்பெரும் தோற்றத்து என் காகுத்த நம்பிக்கு என் பூன்புனை மென்முலை தோத்தது பொற்பே. இது 9வது பாசுரம். இதுல காட்டியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், ஸ்ரீ வாமனாவதாரம், அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ ராமாவதாரம் முதலான அவதாரங்களிலே அகப்பட்டு இவள் தன் அழகை இழந்தாள். மாண்புன்னு சொன்னா அது அழகு. அப்ப அழகுக்கு சமந்த ஒப்பனை உடைய ஆச்சரியமான வேஷத்தை உடைய ஸ்ரீ வாமன பிரானுக்கு அழகை உடைய அழகுக்காகவே இப்படி வாமன வட்டுமா இருக்கிற போது அவ்வளவு அழகான இருந்தானா எம்பெருமான். அப்படி வாமனாவதாரம் பண்ணின போது அந்த அழகை பார்த்து அப்படி மாண்புடைய அழகுடைய மாயம், அது மட்டுமல்லாமல் சிறுகால காட்டி பெருகாலால் அளந்தானே, அப்படி வஞ்சனையும் உடையவன், அழகும் உடையவன், வஞ்சனையும் உடையவன், அப்படிப்பட்ட மாயப்பிரான் என்று காட்டப்படுகிறது. சேன் சுடர் இத்தியாதி மேலே, அதாவது செஞ்சுடர் குன்றன்ன செஞ்சுடர் மூர்த்திக்கு, முதல்ல மாயக்குரலருக்கு, முதல்ல சிறு குழந்தையா இருந்தா அழகா இருந்தா, ஆனா
அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் வஞ்சக்கல்வனாகவும் இருந்தான். ஆனால் இந்த இடத்துல சேஞ்சுடர் குன்றன்ன செஞ்சுடர் மூர்த்திக்கு அடியிலே நீர்வார்த்து கொடுத்தவாறே வளர்ந்தபடி சேஞ்சுடர் குன்றன்ன மேல வளர்ந்துட்டான். எப்படி வளர்ந்தான்னா, எப்பொழுதோ ஒரு செடி வளரும், அதுக்கு ஜலம் சேர்த்தா வளரான். வாமன வட்டுவாக இருந்த எம்பெருமான் மாவலி ஜலம் சேர்த்தான், பெருசா வளர்ந்து கொடுத்தான் அந்த மரம். அப்படி வளர்ந்திருக்கக்கூடிய ஓங்கி வளர்ந்தான். ஓங்கி புகரையுடைய மலை போலே அந்த எம்பெருமான் அழகிய ஒளியுடைய வடிவுடையவனாக வளர்ந்திருக்கிறான் என்று காட்டி இருக்கக்கூடியவகையா கான் பெருந்தோற்றத்து அழகிய தோற்றத்தை உடையவன். எப்படிப்பட்ட தோற்றம்னா, கண்ணுக்கு இனியதாக அபரிச்சேத்தியமான தோற்றத்தை உடையவன் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய அந்த தோற்றத்தை, அப்படிப்பட்ட தோற்றத்தை சொல்லுதல் என்கிற அவதார மகத்வமாதல். அந்த அவதாரத்தினுடைய மகத்துவம் என்னன்னால், சிறு பிள்ளையாக இருந்து கொண்டான், அழகாக இருந்தான். அப்பொழுது அந்த இடத்துல ஒரு கள்ளத்தன்மையும் வஞ்சகத்தன்மையும் அவன் இடத்துல இருந்தது. இந்த நீர் வார்க்கப்பட்டது, மாவலி வார்த்த நீரை பார்த்து ஓங்கி வளர்ந்தான். இப்படி இருக்கக்கூடிய அந்த அவதாரத்தை சொல்லி அதற்கு பிற்பாடு எம் காகுத்த நம்பிக்கு என்று காட்டப்படுகிறது. குணபூர்ணனான சக்கரவர்த்தி திருமகன் தயரதற்கு மகன் தன்னை அன்னி மற்றிலேன் தஞ்சமாகவே என்று அந்த இருக்கக்கூடிய அந்த தசரதனுடைய பிள்ளையான அந்த ராமபிரானை தவிர வேறு யாரையும் தஞ்சமாக கொள்ள முடியாது. ஏனென்றால் கண்ணன் பெண் பிறந்தாரை படுகொலை எடுக்கும், ராமன் பெண் பிறந்தாருக்கு தஞ்சமாய் இருக்கும்ன்றதுனால அந்த காகுத்த நம்பிக்கு என்று அவனுடைய குணத்திலே ஈடுபட்டவள். எப்படிப்பட்டவன்னா, குணானாம் ஆகரோ மகான் என்று குணங்களுக்கு கொள்கலமாக இருக்கக்கூடிய அவனிடத்திலே ஈடுபட்டு ஆபரணத்தாலே அலங்கரிக்கப்பட்ட திருமேனியை உடையவள். அந்த திருமேனியை அவனுக்காக இழந்து விட்டாள், அவனிடத்துல இழந்து விட்டாள் என்று. எப்படிப்பட்டவன், மலரால் தனத்துள்ளான்னு சொல்றவனிடத்துல தன்னுடைய தனத்தை இழந்தாள் என்று காட்டி இருக்கக்கூடிய வகையா இது 9வது பாசுரம். அடுத்தது 10வது பாசுரத்துல பொற்பமை நீள்முடி பூண்டன் துழாயர்க்கு மற்பொரு தோள் உடை மாயப்பிரானுக்கு நிற்பன பல் உருவாய் நிற்குமாயர்க்கு என் கற்புடையாட்டி இழந்தது கட்டே. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, கற்றிழந்தாள் மட்டும் பொழுது கட்டிழந்தாள் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம். பரத்துவம் என்ன, அவதாரம் என்ன, ஜெகதாகாரம் என்ன, இவற்றை அடங்க காட்டி இவளுடையது எல்லாவற்றையும் கொண்டான். மேன்மையை காட்டினான், அவதாரத்தை காட்டினான், ஜெகதாகாரத்துவமாகிற உலகம் அனைத்தும் தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த பெரிய உருவ காட்டினான். இதை காட்டி அவள் மொத்தத்தையும் கொண்டிருக்கிறான், அவள் இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறான் என்று காட்டியிருக்கிற விஷயம். என்ன காட்டுகிறார்? போர்ப்பாமை நீள்முடி பூண்டன் துழாயர்க்கு அழகு சமைந்திருப்பதாய் ஆதிராஜ்ய சூச்சகமான திருவபிஷேகத்தின் மேலே ஐஸ்வர்ய சூச்சகமான திருத்துழாய் மாலையை உடையவன். தோளின மேலும் தாளின மேலும் என்று அந்த எம்பெருமான் எல்லா இடத்துலையும் அந்த எம்பெருமான் சுடர்முடி மேலும் என்ன அவருடைய திருமுடி மேலையும் கூட அந்த திருத்துழாய் அமைந்திருக்கும். அப்படி பூண்டன் துழாயை தன்னுடைய திருமுடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அழகான திருவபிஷேகத்துக்கு மேல சுத்தின் இருக்கக்கூடியவன் அப்படின்னு காட்டப்படுகிறது. ஸ்வஸ்பர்ஷத்தாலே பூத்து சிரமஹரமாய் இருக்கை, அந்த எம்பெருமானுடைய ஸ்பர்ஷத்தினாலே அந்த அழகான திருத்துழாயெல்லாம் சிரமகரமாக மலர்ந்து புத்து கிடக்கின்றனா என்று காட்டப்படுகிறது. மற்பொரு இத்தியாதி. அதுக்கு மேல மற்பொரு தோளுடை, அழகிய தோளை உடையவன் என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அதாவது வந்து அவதரித்து மற்பொரு தோளுடையானாய் இருக்கை. இது மேல முதல்ல அங்க பரமபத்தில் இருக்கிறது பரத்வம். அடுத்தது அவதரித்தவனாகையாலே
எப்படிப்பட்ட தோள் அப்படின்னு சொன்னால், அந்த தோள் மாயப்பிரானுக்கு சாத்தின சாந்து அழியாதபடி அந்த மல்லர்களை நிரசித்த தோள் இல்லையா? அதனால அப்படி மற்பொரு தோளாக இருக்கக்கூடியது. எப்படிப்பட்ட தோளை உடைய மாயப்பிரான்னா, இந்த தோளை கொண்டு அவன் தோளிலே இருக்கக்கூடிய சந்தனம் தூளியும் கூட கலையலையா, கூனி தடவின சந்தனம் தூளியும் கலையாமல் அந்த திருமேனியில எந்த பிரச்சனையும் இல்லாம, ஆனா என்ன பண்ணிருக்கான், மல்யுத்தம் பண்ணிருக்கான், கட்டி புரண்டு பண்ணக்கூடிய யுத்தம். ஆனாலும் கூட அவன் திருமேனியில் இருக்கிற சந்தனம் கூட சிறிதும் அகலவில்லை என்னால் அப்படிப்பட்ட தோல் வலியை கொண்டிருக்கிறவன் பிரானுக்கு. பிரான்னு சொன்னா மதுரையில் பிறந்த அந்த பெண்பிள்ளைகளுக்கு அழகை உபகரித்து கொடுத்திருக்கிறான், அதனால் பிரானாகிறான் என்று காட்டப்படுகிறது. மற்றும் ஆச்சரியமான உபகாரங்களை பண்ணினவன். பிரான்னு சொன்னா உபகாரங்களை பண்ணினவன், ஆச்சரியமான உபகாரங்களை பண்ணினவன். அதற்கு மேலே காட்டி இருக்கக்கூடிய வழியா நிற்பன பல்வுருவாய், ஓருருவுல பல்வுருவாய் நிற்கிறான். அதாவது சகல பதார்த்தங்களுக்கும் அந்தர்யாமியாய் நிற்க செய்தே கத்கத தோஷ, அதாவது எல்லா பதார்த்தங்களுக்கும் அவன் அந்தர்யாமியா இருக்கான். ஆனால் ஒரு பதார்த்தத்தினுடைய தோஷமோ அவனை ஒற்றதில்லை, அந்த எம்பெருமானை ஒட்டுவதில்லை என்று காட்டப்பட்டிருக்கிற வகையா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் எல்லாவற்றையும் காட்டினான். பரத்வத்தை காட்டினான், அதற்கு மேலே கண்ணனாக வந்து அவதரித்ததை காட்டினான், அதற்கு மேலே ஜெகதாகாரத்வத்தை நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் என்று நிற்பனா என்கிற வார்த்தையினாலே எல்லாத்துக்குள்ளேயும் நீக்கமர நிறைந்து ஜெகதாகாரத்வத்தை காட்டி இந்த பெண்பிள்ளையை வசீகரப்படுத்தி அவள் அனைத்தையும் இழந்து விட்டாள், தனக்குள்ளவற்றை நேரடியாக காட்டி இவளிடத்திலே உள்ளவற்றை நேரடியாக கொண்டான். தன்னிடத்தில் இருக்கிற பரத்வத்தையும் தன்னுடைய அவதார சௌலபியத்தையும் தன்னுடைய ஜெகதாகாரத்துவம் எல்லாவற்றையும் ஒண்ணு விடாமல் காட்டி இவளை என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னால் நேராக கொண்டிருக்கிறான் என்று காட்டி இருக்கக்கூடிய வகையா இது 10வது பாசுரம். ஆக இப்படி இந்த தாயானவள் தான் தன் பெண் பிள்ளையை எப்படி இழந்தாள் என்கிற வகையத்தெல்லாம் சொல்லி கடைசியில இந்த 10 பாசுரங்களை உடையவர்களுக்கு என்ன பெருமை அப்படின்னால், கட்டெழில் சோலை நல் வேங்கடவாணனை கட்டெழில் தென்குருகூர் சடகோபன் சொல் கட்டெழில் 1010 வல்லவர் கட்டெழில் வானவர் போகம் உண்பரே. இந்த பாசுரம் 10 யாருக்கு? முதல்ல யாருக்கு இந்த பாசுரம் 10 அப்படின்னால், நிகமத்தில் இத்திருவாய்மொழி வல்லவர்கள் நித்தியசூரிகளுடைய போகத்தை புஜிப்பார்கள். இந்த திருவாய்மொழியை கொண்டு அறிந்தவர்கள், இதை அனுசந்திப்பவர்கள் நித்தியசூரிகள் எப்படிப்பட்ட போகத்தை பெறுகிறார்களோ அப்படிப்பட்ட போகத்தை புஜிப்பார்கள் என்று காட்டி இருக்கக்கூடிய வகையா. என்னவென்னால் இந்த இடத்துல கட்டெழில் இத்தியாதி, அதாவது பரிமளத்தை உடையதான நல்ல சோலை. எப்படிப்பட்ட சோலை? கட்டெழில் சோலை நல்வேங்கடம். எப்படிப்பட்ட வேங்கடம்னா சேஷிக்கு நன்மையை உருவாக்கக்கூடியது, சேஷபூதருக்கு நன்மையை உருவாக்கக்கூடியது. மந்திபாய் வடவேங்கல மாமலை வானவர் சந்தி செய்ய நின்னான் என்று அடியவர்கள் எல்லாரும் போகும்படியான மலை. அந்த எம்பெருமான் மேலிருந்து கீழே இறங்கி ஏதாவது பரப்பு இருக்குமான்னு பார்க்கிறச்சே குளிரடி வேங்கடம் நன்னா இருந்தது, அவனுக்கு நன்மையை விளைவிக்கிறது, இவாளுக்கு நன்மையை விளைவிக்கிறது. சேஷசேஷிகள் இருவருக்கும் உகந்த இடமாகையாலே நல்வேங்கடம் வாணனை, அதை நிர்வாகனாக உடையவனை என்று காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ திருவேங்கடமுடையானை ஆயிற்று கவி பாடிற்று. இந்த பாசுரம் யாருக்குன்னா திருவேங்கடத்தந்தைக்கு இப்பாசுரம் என்ன காட்டி இருக்கக்கூடிய வகையா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு கட்டடில் தென்குருகூர். எப்படிப்பட்ட தென்குருகூர்னா அரணையுடைய தென்குருகூர். அப்படிப்பட்ட அரணையுடைய ஆழ்வார் திருநகரி. அப்படிப்பட்ட இடத்திலே கட்டென்று தொடை, அழகிய தொடையை உடைய தென்குருகூர் அப்படின்னு சொல்லலாம். கட்டெழில் வானவர் எப்படிப்பட்டவர்கள்னா பெரியவர்கள்,
போக விசேஷணமாகவுமாம். போகத்திலே வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், போகத்திலே பெருத்தவர்கள். அப்ப நம்மெல்லாம் போகத்துல சிறுத்தவர்கள். ஏனென்றால் இவ்வுலகியல் போகமானது அல்பமாக அஸ்திரமாக இருக்கக்கூடியது. அது வசந்ததாகவும் நிரதிசயமாகவும் நிரந்தரமாகவும் நிரவதிகமாகவும் இருக்கக்கூடிய போகத்தை அனுபவிப்பவர்கள். அதனால அவர்கள் கட்டெழில் வானவர். அப்படிப்பட்ட அந்த பெரியவர் இருக்கும்படியான அவ்விடத்திலே சென்று வானவர் அவர்களுடைய போகத்தை இவர்களும் உண்பார்கள் என்று அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் அங்கு சென்று அவர்கள் அனுபவிக்கிறார், அங்கிருந்து அவர்கள் அனுபவிக்கிறார் போல இவர்களும் அங்கு சென்று அனுபவிப்பார்கள் என்று இந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை, மாலுக்கு வையமளந்த மணாளருக்கு என்கிற இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை இந்த கோட்டியானிடத்திலே விண்ணப்பிக்க வேணும் என்று ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனம், இந்த சபையாருடைய நியமனம், எம்ஓபி சேரிட்டபிள் ட்ரஸ்டை சேர்ந்தவருடைய நியமனம். இவர்களுடைய நியமனானுகுணமாக ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். ஆக தாய்ப்பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது இப்பாசுரம். கீழே தலைவி அவ மயங்கி விழுந்துட்டா, அவ பெருமான நினைத்து மோகித்து விழுந்துட்டா. தோழி அவள் மோகித்து விழுந்தாள். ஆனால் நின்று பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்டிருந்த தாய். ஏனென்றால் அவள் உபாய அத்தியவசாய பூதையாக இருந்ததுனால இப்படி நின்று பேசி தன் மகள் இப்படி ஆய்விட்டாளே என்று புலம்பி அவள் அந்த மகளை மீட்க பார்க்கிறாள் என்னும்படியான தாத்பரியா இந்த பதிகத்துக்கு. விடயத்தை இங்க விண்ணப்பம் பண்ண சொன்ன சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கா, சபையாரை சேர்ந்தவருடைய திருவடி தாமரைகளுக்கா பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட திவ்ய பிரபந்ததாரா முதலான இந்த விஷயங்கள் எல்லாம் அடியவங்களை போல இருக்கக்கூடியவர்களை கொண்டு சுவாமி அடியவங்களையும் இந்த வாசா கைங்கரியத்தில் ஈடுபடுத்தி ஏதோ சத்தை இல்லாத அடியேன சத்த பெறும்படியாக பண்ணின ஸ்ரீ சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கா வாழி 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 என்று பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு இதுல குத்தங்குறைகள் இருந்தால் அது அடியேனையே சாரும், எவ்வளையாவது நன்மை இருக்குமே ஆயின் அது சுவாமியினுடைய திருவடி பலம் என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத் முனீந்திராய மாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.